இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்படுகிற ஒரு அன்னாடம் நம்முடைய வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையின் கதவுகளை தட்டி கொண்டு போகிற ஒரு கேள்வி, மனதை பறிக்கக்கூடிய ஒரு காரியங்கள், விடை காண முடியாத ஒரு காரியங்கள், பரம்பரையாக ஏன் ஏழ்மை தொடருகிறது? அநேகர் இதற்கு பதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க படிக்கலையா, படிக்காதனால இந்த ஏழ்மை இருக்கிறது. படித்தா ஒரு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா சம்பாத்தியம் இருக்கும், நிரந்தர வருமானம் இருந்துச்சுன்னு சொன்னால் வறுமை இருக்காது, வளம் இருக்கும், படிக்கவில்லை என்று ஒரு சாரார் சொல்லுவார்கள். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அவர்கள் நல்ல பின்னணியில் ஒரு திருமணம் செய்யவில்லை, அவர்கள் செய்யக்கூடாத இடத்துல போய் திருமணம் செய்தாங்க, அதனால் அவர்கள் வாழ்க்கையில் தலை தூக்கவே முடியாது. இது முதல்ல 20லேருந்து 40க்குள்ளே இருக்கிற ஜனங்க சொல்கிற கருத்து. அது படிக்கலை, வேலை கிடைக்கல, வேலையினால் அவன் மேலே வருவான்னு சொல்கிறது. இந்த 40லேருந்து 60 வயசு 65 வயசு வரைக்கும், 70 கூட சொல்லலாம், 70 சொல்ல முடியாது, எவ்வளோ ஆட்கள் இல்லை, கம்மி. என்ன சொல்லுவாங்கனாக்கா, இவங்க சம்மந்தமான இடம் சரியில்லை, அதனால் இவங்க தலை தூக்க முடியாத அளவுக்கு அழுத்தப்பட்டு விட்டாங்க, அதனால் இவர்களால் செழிக்க முடியல. பரம்பரையாக ஏன் ஏழ்மை தொடர்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்களும் நானும் நினைக்கிறதை போல ஏழ்மை என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல, பண காசுகள் மட்டுமல்ல. அந்த பணம் காசுகள் வருவதற்கு சில வழிமுறைகள் உண்டு. திடீரென்று பொருளாதாரம் ஒரே இரவில் வருமா என்று கேட்டால் வரும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் திரும்புதல் இருக்கணும். மன ரீதியான காரியங்களில் நாம் செய்ய வேண்டியதை செய்தால் காலையில் உங்களுடைய வங்கி தொகையில் ஒரு திருப்பு முனையை நீங்கள் காண முடியும். இது மாயாஜாலம் அல்ல, ஒரு வித்தை அல்ல, இது உண்மையிலே நடக்கிற காரியம். உங்கள் மனம் திரும்புதல், மனத்திலே நிறைய வளம் இருக்கிறது. நம்முடைய மனதிற்குள்ளே நிறைய வளத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த வளத்தை அறிகிற பொழுது என்ன செய்தால் அந்த மன விருத்தி அடையும்? முதல்ல மன விருத்தி வேண்டும். மனம் இருந்தால் தான் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம், அல்லது இப்படிப்பட்ட ஒரு முதல்ல ஊழியம் எழுப்பதற்கான காரணம். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஆடைகளை நீங்கள் பார்த்து கேளுங்க, எப்படி இந்த ஆடை வந்தது கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, ஐயா இந்த கடையில் எடுத்தேன். ஒரு விலை உயர்ந்த கடையில் எடுத்துட்டுனா அந்த கடை பேரை சொல்லுவீங்க. பாஸ்டருக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் கேட்குறாரு, பெண்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு, மகள்களுக்கு கேட்குறாரு, இல்லை உடுத்த விரும்புகிறாரு, ஆண்களாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் அதுவரை யோசிப்பீங்கன்னா அந்த பரம்பரையாக ஏழ்மை தொடர்றதுக்கான காரியங்கள் ஒரு சின்ன வட்டாரத்தில் இருக்கும். அதை எப்படி யோசிக்கணும்னு கேட்டால், தேவ சிந்தையிலே, ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள்ளே, இதற்கு முன்பு ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நெசவு தொழில் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். அங்கே ஆரம்பிக்கும். இது காலில் போட்டிருக்க செருப்பு, ஷூவை பார்த்திங்கன்னா அது ஒரு மாட்டின் மீது இருக்கிற ஒரு தோல். இப்போது தோல் எப்படியா பேர் அழைக்கப்படுகிறது? ஷூ, செருப்பு, காலணிகள் என்று அழைக்கப்படுகிறது அல்லவா? அதுக்கு முன்னே அது ஒரு மாட்டின் மீது இருக்கிற ஒரு தோல், ஒரு மாட்டினுடைய ஒரு தோல். எத்தனையோ மாடுகள் இருந்திருக்கும், எத்தனையோ ஜனங்கள் அந்த மாட்டை பார்த்துருப்போம். ஒரு மனிதனுக்கு மட்டும் தெரிந்தது, இந்த தோல் வியாபாரத்தை நம்ம செய்யணும். தோலை உரித்து தோலை வித்துறவன் ஒருத்தன், அதை வாங்கி காலணிகளாக உற்பத்தி பண்ண ஒருத்தன், அதை ஏற்றுமதி பண்ண ஒருத்தன், அதை விற்கிறவன் ஒருத்தன், வாங்கிறது தான் நம்ம. இப்போ நம்முடைய கருத்தில் வந்த பொழுது அது மாடாக இல்லை, மாட்டு தோலாக இல்லை, பதனிடப்பட்ட தோலாக இல்லை, அது ஒரு பொருளாக இல்லை. நமக்கு தேவையான ஒரு கால்களுக்கு ஒரு பெரிய, நம்முடைய அன்னாட தேவைக்கு செருப்பு இல்லாமல் காலணி இல்லாமல் வர முடியாது இல்லையா வெளியில்? நம்முடைய தேவைக்கு அது இப்போ காலணியாக இருக்கிறது. காலணி ஒரு காலத்தில் மாடாக இருந்தது, மாட்டு தோலாக மாறினது, தோல் இப்போ பதப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு அது ஆலைக்குள்ளே போய் ஒரு பெரிய ஒரு பொருளாக மாறினது, கமோடிட்டிஸ், ஒரு சரக்காக மாறினது. ஷூ ஏற்றினா கேட்க மாட்டான், சரக்கு ஏற்றினியா சென்னைக்கு, மும்பைக்கு சரக்கு ஏற்றுனீங்களா? கண்டெய்னரில் ஏற்றினாலும் சரி, கார்ட்போர்டில் ஏற்றினாலும் சரி, சின்ன எல்சிஎல் கூட்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் வர்த்தகமாக இருந்தாலும் சரி, சரக்கு போச்சா? அப்போ காலணி தெரியாது, இது லெதர் ப்ராடக்ட்ஸ் போகிறது, அவ்வளோதான். நம்முடைய வாயில் இது வருகிறது, இந்த ஷூ எடு, பாலிஷ் பண்ணணும், போட்டு ஆலயத்துக்கு போகணும், ஷூ எடு, செருப்பு எடு சொல்கிறேன் இல்லையா?
அதே போல்தான் வளம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பணம் என்று தெரியும். அதுக்கு முன்னே இருக்கிறதுக்கு காரணம் மனவளம். உங்கள் மனம் திரும்புகிற பொழுது ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள் வரும். மனதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்காத வரைக்கும் ஆசீர்வாதம் வெளியில் பார்த்து கொண்டிருக்கலாம். அநேகர் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் பார்த்தேன் இப்படியே வளர்ந்துட்டான், நான் பார்த்த பார்வையிலே அப்படியே வளர்ந்துட்டான். சரீரத்தை சொல்லலை, எப்படியா எளிமையாக வந்தாங்க, அப்புறம் பார்த்தா எப்படியோ வந்துட்டாங்க. நல்ல எண்ணம் இருக்கிற வரைக்கும் இப்படி போகும். கொஞ்சம் காய்மகாரம் உள்ளே வரப்போகுது, எனக்கு தெரியாதா இவர் யாருன்னு அப்படி ஆரம்பிக்கும். இன்னும் உச்சகட்டம் போராமை தழுத்துகிற பொழுது இவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று எனக்கு தெரியும், இவர்கள் எப்படி முன்னுக்கு வந்தார்கள் என்றும் எனக்கு தெரியும். எப்படி வந்தாங்க சொல்ல மாட்டான்னா, இந்த மாதிரி 19 சொன்னால் கேட்குறோம் என்ன நினைப்பான், ஏதோ கள்ளத்தனம் பண்ணி வந்துட்டான் போல இருக்குன்னு. ஒரு பெண்ணுடைய வருமானத்தை பார்த்தா எவ்வளோ ஈனமாக பேச முடியுமோ, எவ்வளோ அவளை தாழ்த்தி பேச முடியுமோ அப்படி உதடுகள் பேசும். அதில் அந்த பெண்ணுடைய அழகாக இருந்தாலும் அவள் தீந்தா அதோடும். அழகும் இருந்து அவளுக்கு அறிவும் இருந்து ஆஸ்தியும் பொருளாதாரம் தகப்பன் இல்லாமல் நான் சொல்கிறேன், அவளுடைய உழைப்பில் அவள் மேலே வந்திருந்தால் அவ்வளோதான், அவள் எல்லோருடைய வாய்க்கும் ஒரு பலகாரமாக மாறியிருப்பான். இது தெரியாதா? அந்த அளவுக்கு இவங்களால் பொருளீட்ட முடியல. நீங்கள் கேட்டால் மறுபடியும் என்ன சொல்லிங்கனாக்கா, தொழில், அவங்க அந்த தொழில் செய்தாங்க. எந்த தொழில்? ஒரு லாபகரமான தொழிலை காட்டுவோம். வறுமைக்குரிய காரியம் மனிதனுடைய எண்ணங்கள் தானே இது. அந்த தொழில் செஞ்சால் நம்மளும் வந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு மூலதனம் தேவை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தில் வந்து நிற்கும். அந்த அடிப்படை பணம் வருவதுக்கு காரணம், ஒருத்தன் சிபார்சு சொல்லுவான், இன்னொருத்தர் சொல்லுவான் எங்கள் மாமன் எம்எல்ஏவாக இருந்தான், அவன் மாமன் எம்எல்ஏவாக இருந்தான், அந்த காசு அரசியலில் கொள்ளடிச்ச காசுன்னுவான். இன்னொன்று யாரையோ ஊரை ஏமாத்தின காசுன்னும். இன்னும் கேட்டால் அவங்க வரதட்சணை நிறைய கொடுத்தாங்கன்னுவோம். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், மனம் புதிதாகிறதுனாலே நீ மறுரூபம் ஆவாய். நீங்கள் பரலோகம் உண்மையிலே நம்ம எல்லாம் போய் சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வருகிறோம். ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும், இல்லைன்னு சொல்லலை, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அது சபையினுடைய சங்கமத்தினுடைய காரணமே அதான். ஆனால் உங்களுக்கு தெரியணும், நம்ம என்ன செய்தால் அங்கே போக முடியும், அங்கே போய் செய்ய வேண்டியதில்லை, இங்கே செய்தால் தான் அங்கே போக முடியும். இங்கே நம்ம தோத்தோம்னா வாழ்க்கையில் மன்னித்து கொள்ளுங்க, இது உங்களை அசௌகரியப்படுத்தலாம், அதைரியப்படுத்தலாம். உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. 10th ஃபெயில் ஆகிட்டா இந்திய தேசத்தில் சட்டம் என்ன தெரியும் இல்லையா, அக்டோபரில் எழுதணும். நாங்களாம் படிக்கிறப்போ டுட்டோரியல் போயிட்டு அக்டோபர்லேயே தோத்தா மார்ச் எழுதணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஜூலையிலே எழுதி அடுத்த பசங்களோடு நீங்கள் வந்து வண்டலாக வடிகட்டியாக இல்லாமல் அந்த வெக்கேஷன்லேயே படித்து மறுபடியும் ஒரு எக்ஸாம் வச்சு உங்களை தேர்த்தி விட்டு காலேஜில் எல்லா பிள்ளைங்களையும் நீங்களும் தோற்றவங்கள சொல்கிறேன், எல்லா பசங்களை போல் இந்த பசங்களும் போய் சேர்ந்துக்கலாம். ஒரு உலகத்தில் இந்த காரியங்களெல்லாம் இருக்கிறது. தோல்வி என்று வந்தால் தொலைந்தோம் நாம் பரலோகத்தில். மீட்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது, ஜபம் கிடையாது, பரிந்து பேசல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் இந்த பூலோகத்தில் இருக்கிற பொழுது, பூமியில் இருக்கிற பொழுது, அந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள்ளே வாழ்க்கையை திருப்புகிற பொழுது நம் மனம் அப்படியே புதிதாகும். மறுரூபம் இங்கேயே காண முடியும். பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கை இருக்கிற வித்தியாசம் சின்ன அறிமுகம் தான் சொல்கிறேன். பரம்பரையாக ஏன் ஏழ்மை தங்குறதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், மனம் சரியில்லாது. உங்களை நம்பணும். பரலோகம் ஒரு காரியத்தை கொடுப்பதற்கு பரலோகம் உங்களை நம்பணும். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பை காத்துக்கொள்ள நமக்கு துப்பு இல்லை. அப்படியே ரட்சிக்கப்பட்டு உண்மையாக இருந்த காலகட்டத்தில் கர்த்தர் இறங்கி கொடுத்தது அபிஷேகம். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஆடாத ஆட்டம் ஆடி உங்களுக்கு தெரியாதல்ல என்னென்னலாம் நடக்குது. எக்ஸ்ட்ராடினரி அனாயிட்டிங். அந்த அபிஷேகமே ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம், ஒரு பரம்பொருள் வருகிறது. என்னென்னலாம் பண்ணி வாழ்க்கையை கழித்து கொள்கிறார்கள் என்றால், செய்கையை தலைப்பு செய்தியாக உலகம் சொல்லும். அந்த மனுஷன் பெண் விஷயம், பொன் விஷயம், மண் விஷயம், எவ்வளோ காரியங்கள் வீழ்ச்சின்னு தலைப்பு செய்தி வரும். மறுபடியும் சொல்லுகிறேன், அதுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறதும் ஒரு மனம். ஒரு மனம் இருந்தது, இந்த அபிஷேகம் அவனுக்கு கிடைத்தது. ஒரு மனம் இருந்தது, அதை இழக்கவும் செய்தது. மனம்தான் காரணமே தவிர பணம் அல்ல. ஏழ்மைக்கு காரணம் மனம்தான்.
உங்களுடைய மனம், நம்முடைய மனம், அல்லது என்னுடைய மனம் என்னுடைய ஏழ்மைக்கு காரணம். வேறு யாருமே காரணம் இல்லை. சொல்லலாம், பிலிஸ்தீன் சொல்லலாம், பல தலைப்பு செய்திகளாக எடுத்து சொல்லுகிறது ஆலயவாசிகள் சொல்லலாம். ஐயா எனக்கு அவன் மந்திரம் பண்ணிட்டான், ஐயா அதனால இப்படி ஆகிட்டேன். இதுக்கு என்னாலுமே இதுக்கு விடுதலை கிடையாது. நல்லா அவன் ஏற்றுக்கொள்கிறான், பிசாசு அவன் வாழ்க்கையில் பூந்து அதம் பண்ண முடியும், திருடும் கொள்ளும் அழிக்கும் வருகிறான் வேறு ஒன்றுக்கும் வரான் என்பதோடு நிறுத்தப்படுது. யோவான் 10:10 முதல் பகுதி அவருக்கு சொந்தம், அதோடு அவர் எழுந்திருக்க முடியாது. யோவான் 10:10 2வது ஆலயவாசிகள் அல்ல, ஆலயமாய் வாழ்கிற ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு சொந்தமானது, இதிலே தப்பிக்க முடியாது. யார் சொல்லுகிறேன்னா, இந்த சத்ரு உள்ளே வந்தால் அவன் தப்பிக்க முடியாது. முதலில் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வறுமை வருவதுக்கான காரணம் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னால் எழும முடியாத அளவிற்கு பிசாசினை தள்ளிவிட்டான். See the words. என்ன ஒரு மங்களகரமான வார்த்தையா இதெல்லாம்! எவ்வளோ குஷியாக, எவ்வளோ சந்தோஷமாக, குதூகலமாக அந்த அந்நிய சேனைகள், அந்நிய ஆதிகள் வாழ்க்கைக்குள்ளே வரும் தெரியுமா? இங்கே ஆண்டவர் அருமையாக சொல்லியிருக்கிறார், உனக்கு நான் ஜீவன் தர மட்டும் வரல, அது பரிபூர்ண படம் வந்திருக்கிறேன். ஆங்கில வேதாமத்தில் என்ன அருமையாக போடப்பட்டிருக்கிறது, I have not come to give you life alone, I have come to give you abundant living. அபரிமிதத்தின் வழியாகவும் வாழ்க்கை காணப்படணும். வந்தோம், முடித்தினோம், சாப்பிட்டோம், மடிந்தோம் என்று இராமல் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. இதற்கு பின்னணி இப்போ கர்த்தர் பார்க்கறது இல்லை. பின்னணினா என் தகப்பன் யார் என்று கர்த்தர் பார்க்கறது இல்லை, என் தாய் யார் என்று கர்த்தர் பார்க்கறது இல்லை. என்னை நான் அவரை பார்க்கிற விதத்தில் அவர் அதை பார்க்காமல் இருப்பார். நான் அவரை பார்க்குற விதத்தில் என் தாயின் தகப்பனையும் கனெக்ட் பண்ணி நம்ம சேவித்தோன்னா அவர் அதையும் பார்ப்பார். இதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஏன்னா எங்கள் அப்பா வீடு கொடுத்து வச்சுருக்காரு, எங்கள் அப்பா எல்லா சொத்துக்களும் வச்சுருக்காரு, அவரை விட்டு வந்தால் எல்லாம் போயிடும். அவருக்கு எதிராக நான் பேசணுன்னா போயிடும். பாரம்பரியம் உள்ளே வருகிற பொழுது உங்களுடைய வட்டாரத்தில் எல்லாமே குறுகின வட்டாரம் இருக்குது. கீழ்ப்படிதல் வேறு, ஆதாயத்தோடு கீழ்ப்படுகிறது வேறு. ஒரு ஆதாயத்தோடு நான் கீழ்ப்படுகிற பொழுது என்னுடைய வட்டம் ரொம்ப சின்ன வட்டமாகிடும். மாத சம்பளக்காரங்க இருந்தால் கோவித்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு மாத சம்பளம் நீங்கள் பார்க்கணும், நம்முடைய தகுதிக்கு இந்த சம்பளம் வருகிறது, அதாவது மாத சம்பளம் வருகிறது. இதே தகுதிக்கு கல்வி தகுதியாக இருக்கும், தொழில் தகுதியாக இருக்கும். நான் வெளியில் போனால் சம்பாதிக்க முடியுமா? நல்ல மனசில் வச்சு பேசுங்க. ஐ எம் வெரி ப்ராக்டிக்கல் பாஸ்டர். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வெளியில் ஒரு நிறுவனத்தின் கீழே வேலை செய்கிறீங்க, அரசாக இருக்கலாம், அரசு உரிமையாக்கப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம், அல்லது அந்நிய தேசத்தினுடைய பொருளாதாரமாக கூட இருக்கலாம். நம்ம இந்த நிறுவனத்திலேருந்து வெளியே இந்த பிரயாசத்தை நம்ம செய்தால் பொருள் இவ்வளோ வருமானு பார்க்கணும். முதல்ல அதை பார்க்கணும். இது இவ்வளோ வருது இந்த மாதம் சம்பளம். இப்போ நம்ம வெளியில் பண்ணால் இவ்வளோ வருமானு பார்த்தா கொஞ்சம் யோசித்து அந்த மாதிரி சிந்தனைங்க செலுத்துகிற பொழுது ஒன்று இருக்கிறது இழக்க மாட்டீங்க, இதோட அருமை தெரியும். இல்லைன்னா அதிகமாக ஆசைப்பட்டு போய் தவறான திசையில் போய் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறதுக்கு பதில் பிரத்தியார் நம்மளுக்கு ஐடியா கொடுப்பான். உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ இது மாதிரி சினிமா எடுக்க போய் நாசமானவன் இருக்கிறான். இந்த மாதிரி கேசட் போட்டு நடுவீதிக்கு ஆலயத்தில் அழகாக பாடியிருந்தவன் சிடி போட்டு கட்சியில் பீடி பிடிக்கிற அளவுக்கு போயிட்டான். சிடி விற்க முடியல, வெளில வச்சு பார்த்தோம், உள்ளே வச்சு பார்த்தோம், சொல்லி பார்த்தேன், யாரும் வாங்கலை. கட்சியில் பர்மா பஜார் போனோம், அங்கே போய் சொன்னேன் இந்த சிடி மட்டும் ஓடாதுரா, இது ஓடவே ஓடாது, வேறு சீடியும் சேர்த்து வீடான்னு சொல்லி அந்த என்னென்னமோ சீடியெல்லாம் கொடுத்தான். கட்சியில் இந்த சீடியை விட்டு சீடியில் ஆரம்பித்து கட்சியில் பீடியில் முடிஞ்சிடுச்சோம் வாழ்க்கை. இது உண்மையிலே நான் கண்ணால் பார்த்தேன். என்னடா இது ஒரு மாதிரி திட்டு முடிக்கிறான்னு பார்த்தா நம்ம விஸ்வாசி பார்த்தா குபு குபுன்னு புகை வருது. அணைச்சிட்டாரு, இருந்தாலும் வாயில் மூக்கிலெல்லாம் புகை வருது. என்ன பிரதர் இப்படி ஆயிட்டீங்கன்னா மறைகிறார். சீடியெல்லாம் பார்த்தா எல்லாம் ஆபாச சீடியெல்லாம் வச்சுருக்கார். இதெல்லாம் அல்லேலூயா போட்ட கேஸு, சோத்திரம் ஆலயத்திலே வளர்ந்தது. கிட்டார் எவனோ சொல்லி கொடுத்தான், பாடுறவனோட பையன். அதே பையன் ஊருக்கு போகிறப்போ கிட்டாரை கொடுத்துட்டு போயிட்டான். அப்படி கற்றுக்கின பையன் அப்படியே வாசிச்சான்னா சும்மா ஜனங்கள்லாம் அப்படியே ஆராதிப்பாங்க. அப்படி இளம் வயசுலேருந்தே இது ஆலயவாசி, இது ஆலயத்தினுடைய ஆடு. இது கடைசியில் மாடாக போயிச்சே. டோன்ட் அக்செப்ட் அதர்ஸ் அட்வைஸ், ஃபர்ஸ்ட் யூ ஷுட் திங்க் அபவுட் யோர் செல்ஃப். யாரோடைய ஆலோசனை நீங்கள் கேட்காதீங்க. எதுக்குன்னா என்னென்னமோ அவன் நினைக்கிறலாம் சொல்லுவான். நீ மட்டும் இந்த பொண்டாட்டி புருஷன் சண்டையில் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். இது மட்டும் எங்கள் வீட்டில் நான் அடித்து பல்லெல்லாம் உடச்சி அவ்வளோ உட்கார வச்சுருக்கு தெரியுமா உனக்குன்னு. பிரத்தியாருடைய வாழ்க்கையில் சும்மா இருக்கணும், உசுப்புறது, தூண்டுறது. ஏன் அவன் சும்மா இருக்கிறான்?
இவன் இதை கேட்டுட்டு போயிட்டு அப்படியே மீசே பெண்டான மாதிரி ஆகிடும் உனக்கு. சொல்கிறது அந்த மாதிரி, என்னடா நீ இப்படி இருக்கிற, இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கணும். ஏற்ற நான் இருந்தேன், நான் நடக்கிறதே வேறு, இதை பண்ணுறேன் அதை. ஆனால் அவன் தனியாக வீட்டில் எப்படி நடந்துக்கிறான்றது விஷயம் வேறு. இதை கேட்டுட்டு உணர்ச்சிவசப்பட்டு குடும்பத்தை உடைத்து கொள்கிறவர்கள் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வளம் நம்முடைய மனதில் இருக்கிறது. அக்செப்டன்ஸ் அண்ட் நான் அக்செப்டன்ஸ். எதை ஏற்றுக்கொள்ளணும், நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா ஒன்றும் சந்தோஷமாயிடும். எதுவுமே நான் ஸ்டார்டிங்லேருந்தே கேட்கறது கிடையாது. இப்போ பாஸ்டர் வேறு சொல்கிறார் ஏற்றுக்காதுன்னு, அந்த மாதிரி இல்லை. இது வந்து விஷயம் வேறு. உங்களுக்கு நல்லா உங்களுடைய தகுதி என்னன்னு தெரியணும். மாத சம்பளம் வாங்க தப்பு இல்லை, ஆனால் அதை காட்டிலும் உங்களால் பொருளீட்ட முடியுமா? மாத சம்பளத்தோடு உங்களால் பொருளீட்ட முடியுமா? உங்களுக்கு அந்த திறமை இருக்குதா? அது நிரந்தரமாக வருமா? எல்லாத்தையும் நம்ம பார்த்து சரீரம் அதுக்கு ஒத்து போகுமா? 20 வயசு ஆகிடும் திங்க் பண்ணுறப்போ. அந்த லாபத்தை என்றப்போ மனிதனுக்கு 55 வயசுலேயோ 60 வயசுலேயோ 50 வயசுல 40 வயசுல 20 வயசுக்கு போயிடும். அது என்ன இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் ஏஞ்சி நிற்க முடியல ஐயா. கொஞ்சம் உடம்பையும் பார்த்து நம்ம அந்த கணக்கெல்லாம் வைக்கணும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இந்த சத்தியம் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால், ஏழ்மை என்பதை விட மனதிலே ஒரு வளத்தை கற்றுக் கொடுப்பார். மன வளம் அதிகரிக்கும், மன விருத்தி அதிகரிக்கும். தகப்பன் தாய் வீடு இருக்குதுன்னு நான் கர்த்தர் என்னை சிஷித்து இருக்கிறார். பெற்றுக்கிறவங்கன்னா சொத்துக்காக ஒரு வாரிசு வேணும்னு பெற்றுருக்கலாம். அது வந்து முற்பிதாக்கள் சுதந்திரம் இருக்கிறவன் ஆசைப்படுவான். சிலதெல்லாம் ஆசைப்படுவான், ஆனால் பிறக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய செல்வந்தர்கள் மலை தலைமையில் இருப்பாங்க. ஏழைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிறந்துடவே கூடாதுன்னு நினைப்பான், டப்பு டப்புன்னு குழந்தை பிறக்கும். அவன் கட்டுப்பாடு இல்லை. அதுக்கும் அதான் சமுதாயம் ஒரு வதந்திகள் கொண்டே இருக்கும். உனக்கு இந்த குழந்தை தேவையா? அவன் பெற்றுக்கிறான், உனக்கு என்ன வந்துச்சு? அவங்க பாவம், அந்த பொண்ணுக்கும் அந்த பையன் அந்த மனுஷனுக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னுமா. அதை பார்த்து அப்பா மாதிரி இருக்கிறான், அவன் பொண்டாட்டியாம இது அப்படின்மா. இதெல்லாம் வந்து மன வளத்தை குன்றக்கூடாத காரியங்கள். இதெல்லாம் உங்களை எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது. பிறருடைய புகழ்ச்சியை நம்ம பாதிக்கப்படக்கூடாது. மனம் பாதிக்கப்படும். பிறருடைய இகழ்ச்சியை நம்ம பாதிக்கப்படக்கூடாது. மனம் மறுரூபம் அடைகிற பொழுது பரம்பரையாக தொடர்ந்து வருகிற இந்த காரியங்கள் எல்லாம் அடித்து கர்த்தர் நொறுக்க போகிறார். தகப்பன் ஏழையாக இருக்கிறான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மகன் ஏழையாக இருப்பான். தகப்பன் செல்வந்தான் இருப்பான், மகன் செல்வந்தான் இருப்பான். ஒரு அளவுக்காவது அது போகும். ஏன் இந்த ஏழ்மை தொடர்ந்து வருகிறது? நீங்கள் அதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன் அந்த ஏழ்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது? இதில் நடுவில் ஜபம் இருக்கும், இதில் நல்ல ரட்சிக்கப்பட்டிருப்பான், குச்சி எடுப்பான் ஞானஸ்தானம், நினைக்கிற பாஸ்கிட்டெல்லாம் எடுப்பான். தன் தரித்திரம் போகணும். இவனாவது உருப்படியாக இருப்பானா? எடுக்கிறவனுடைய மனநிலை. கொடுக்குற இதாவது ஒழுங்காக இருக்குமா? கொடுக்குறவன் வந்து விசுவாசியை கணிக்கிறது சொல்ல, எடுக்கிறவனுடைய ஞானத்தை சொல்கிறேன். இந்த பாஸ்கிட்ட எடுக்கிறேன், இப்போயாவது விளங்க வேணா நான். இது முதல்ல எடுத்த மாதிரியே எடுப்பான், முதல்ல எடுக்காத மாதிரியே வருவான். இங்கேயும் பாசாங்க இருக்கும். சரி, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து ஞானஸ்தானம் கொடுங்கனாக்கா டக்கு 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 டக்குன்னு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டு போனால் அவனுக்கு என்ன தெரியும்? இல்லை, இது தவறு சரின்றது இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. ஒரு ஆத்துமாவை கணித்து அதை சோதித்து அதை பார்த்து அதை வர வச்சு அதை பக்குவப்படுத்தி அதை கொடுக்கறது வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். திரளான ஜனங்க வந்து அப்படி சேர்ந்தால் எந்த காலத்தில் சேருது? அவ்வளோதான், நானே என் முன்னாடி தான் உட்காந்துருக்கணும் சபையிலன்னுவோம். நீங்கள் மறுபடியும் ஏழ்மைக்குள்ளே தான் போகுது மனசு. இப்போ அவன் வந்து என்ன பண்ண போகிறான்? கொடுப்பான். ஒன்றும் கிடையாதுயா, அங்கே தான் கோட்டை விடுறது. ஜேன்னு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. சாதாரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஜேன்னு வளரும். அதில் வந்து மேய்ப்பனுடைய பிரயாசம் இருக்கணும். அப்போது அந்த வளம் வந்து அந்த மேய்ப்பனுக்கு வந்து சேர கர்த்தர் அனுகிரகம் செய்வான். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக பாசிட்டு பார்த்தா பாசிட்டு போயிடுவார் ஐயான்வாங்க. இது வந்து அதுக்கு தான் சொல்கிறது, இந்த சத்தியம் போகிற பொழுது சத்தியம் விடுதலை தரும். எந்தெந்த வழியில் போகுது, ஊடகத்தில் போகுது, சமூக ஊடகத்தில் எவ்வளோ தூரம் போகிறது. எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன்னா, இது வந்து போதகரையும் தாக்கும், அப்போஸ்தலரையும் தாக்கும், தீர்க்கதரிசியும் தாக்கும், சுவிசேஷியும் தாக்கும், மெய்ப்பனையும் தாக்கும். விடாது. நீங்கள் அபிஷேகம் நல்லா உயர்ந்த அபிஷேகம் இருக்கும், அதாவது உன்னதத்திலேருந்து வருகிற அபிஷேகம், த மோர் அனாயிட்டட். பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே அடித்து பேசுவாங்க. நகையை கழுத்தேன்னுவான், இதெல்லாம் ஆடம்பரம் வேணான்னுவான். அப்புறம் காணிக்கை எடுக்கிறப்போ வண்டி நீங்கள் எல்லாம் சிறந்ததை கர்த்தருக்கு போடுங்கன்னுவான்.
அப்படி காணிக்கை எடுக்கிறப்போ என்ன பண்ணுறதுனா கூடையில் பக்கெட்டில் அப்படி தானே எடுக்கிறது. இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாயமான தாழ்மையாக இருக்கும். இந்த பணன்றதே அருவருப்பாக பேசுறது, கடைசியில் கலெக்ட் பண்ணுறது என்னமோ பணம் தான். அது இல்லாமல் ஓடாது இல்லையா வண்டி. இப்போ கேட்குறதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் முட்டாளி, இவர் தான் அறிவாளி அப்படி சொல்ல. இதுக்கு விஷயம் என்னென்னா, இது தொடர்ந்து வறுமை இருந்து கொண்டு இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, மனம் மறுரூபம் அடையலை. மனம் திரும்ப எதுக்குன்னா, நான் லொக்குன்னு எறும்பி எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டான் டாக்டரு, புகையை விட போகிறேன், குடியை விட போகிறேன், இது ரெண்டும் இருந்ததுனாலே அவ்வளோதான். பொம்பளை கிட்ட கூட போக முடியாது, எந்த பொம்பளை கிட்டேயும் வராது. மிஞ்சி போனால் நர்ஸு வரும், இல்லைன்னா அது கூட வராது. காசு இருந்தால் நர்ஸு வைக்கலாம், காசு இல்லை நர்ஸு கூட வராது. நம்ம அந்த பெதஸ்தா குளத்தில் உருட்டி விட்டுற மாதிரி இருப்போம். யாரும் கண்டுக்கிறது இல்லை இல்லையா. வறுமையில் ஒரு நோய் வந்துச்சுன்னா சுத்தம் செத்துட்டானே டிக்ளேர் பண்ணிடுவான் சொந்தக்காரெல்லாம். போய் பார்த்தா காசு கொடுக்கணும், இதில் வேறு ஒட்டி நோயெல்லாம் வேறு வருது, அவ்வளோ யாரும் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டோம். செல்வந்தன்னா அது கொஞ்சம், அது ஒரு இடம் கொஞ்சம், அந்த இடமும் பாருங்கள். செல்வந்தன் நோயாளியாக இருந்தாலும் அவனுக்கு காசு இருக்குல்ல, எப்படி? ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு நோய் வராமல் இல்லையே, எப்படி? சில பேர் செத்தம் மற்றவனை ஏழையாக்கிட்டு போவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு கடன் வச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் வைக்கிறவனும் இருக்கிறான், நிறைய வைக்கிறவனும் இருக்கிறான். இதனால் அடுத்த சந்ததி அந்த இடத்துல வசிக்கவே முடியாத அளவுக்கு ஊரை விட்டு ஓடுற அளவுக்குலாம் பண்ணிட்டு போன பிரகஸ்பதிகளாம் இருக்கிறாங்க. எல்லாமே இந்த மண்ணில் வந்தவர்கள் தான், யாரும் வெண்ணிலிருந்து வந்தவர்கள் அல்ல. ஆனால் அதே இடத்துல காலாகாலமாக பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு செல்வந்தனும் இருக்கிறான். அது கேட்டால் செல்வந்தன் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக மாட்டான்ருவான். அப்புறம் எதனா தேவைன்னா ஐஸ்வர்யவான் கிட்ட தானே போகிறது. எதுக்கு வேதம் அப்படி சொல்லுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஐஸ்வர்யம், ஞானம் இல்லாத ஐஸ்வர்யம் உங்களை நித்திய ஆக்கினைக்கு தள்ளும். கர்த்தர் கொடுக்குற அந்த ராஜ்யத்தின் ஞானத்தோடு இருக்கிறது பொழுது அந்த ஞானம் ஐஸ்வர்யத்தை இழுக்கும். உங்களுக்கு அந்த ஞானம் வரணும். அது மறுரூபமானால் தான் வரும். நீங்கள் மனம் திரும்புகிறது உங்கள் நோய்க்கு, பேய்க்கு, பாவத்துக்கு, சாபம் தெரியாது. நம்முடைய அனான பிரச்சனையில் ஒரு காரியத்தில் நம்ம விடுதலை வேணும். அதுக்கு வரைக்கும் தான் மனம் திரும்புகிறோம். பூர்ணமாக மனம் திரும்புறது இல்லை. பூர்ணமாக மனம் திரும்புறதா இருந்தால் நீங்கள் ஆராதனையெல்லாம் ரொம்ப திங்க் பண்ண மாட்டாங்க. அதாவது இதில் போனால் நமக்கு என்ன கிடைக்கும், கிடைக்கதோ கிடைக்கலையோ அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபிச்சுக்கலாம். அங்கே போனால் இப்போது போயின்னு இருக்கிற இடத்துல பெரிய பிரச்சனையாகிடும். எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு அப்படி மீசியை முறுக்குனானா தீர்ந்து போச்சு, பாதி ஆவி அங்கேயே போயிடும். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தை நாடி தீர்க்க தரிசனத்துக்கோடு காணப்பட்டு கொண்டிருக்கும். இதை தான் பரம்பரையாக போய் கொண்டிருக்கும். தீர்க்க தரிசனம் தான் இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த காரியமும் நம்ம அதிகமாக சொல்ல முடியாது. அது எப்போ நிறைவேறும் தெரியாது. பலகையே எழுதி வச்சுக்கலாம், பலகை வாங்கி மாட்டிக்கலாம். நிறைவேறது தான் வேணும். இது ஜபம் கூட கர்த்தர் என்ன பார்ப்பார்? நீங்கள் அழுது ஜபித்ததுனால கர்த்தர் பரலோகம் நம்பி உடனே மறு உத்தரவு கொடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. அதில் இருக்கிற சத்தியத்தை பார்க்கிறது, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற சத்தியத்தை பார்க்குறது, உத்தமத்தை பார்க்குறது, உண்மையை பார்க்கறது. அப்பொழுது பரிபூர்ணம் உள்ளே வரும். ஜபத்துக்கு மட்டும் பதில் வருதுனாக்கா அந்த அன்னான காட்சி போல் இன்று சாப்பிட்டு நாளை மடிந்து போகிறதுக்கு ஓகே. மறுபடியும் ஒரு கடன் வாங்கணும், அது கடன் ஒருத்தன் கொடுக்கணும்னு ஜபம் பண்ணுவோம். அந்த கடன் கொடுக்க முடியலாம், கடன் கொடுக்கணும்னு ஜபம் பண்ணுவோம். கடன்காரம் போது கடன் கொடுக்கணும்னு ஜபம் பண்ணுவாங்க. அப்புறம் அதை வட்டி கட்டணும்னு ஜபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடன் முடிகிறப்போ ஆண்டவர் நம்மளை விடுவிச்சிட்டாரெலாம் வரமாட்டோம். அடுத்த லோனுக்குள்ளே ஐக்கிய போயிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுறோம், அவனும் விடமாட்டான் கொடுக்குறவனும், பேங்க்காரனும். சார் நீங்கள் ரொம்ப வல்லவரே கட்டி முடிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் தரம் வாங்கிக்கோங்க. ஆக மொத்தம் வாழ்க்கையிலே ஒரு காரியத்திலே கடன் வாங்கிவிட்டு செக்கு மாடு மாதிரி சுற்றி கொண்டு வருகிறதும் உண்டு. இதெல்லாம் ராஜ்யம் விரும்பாது. வெளில பார்க்குறதுக்கு ராஜ்யத்தில் இந்த ட்ரெஸ்ஸு கோடிங்கெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா உடுத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் எங்கே பிடிக்கணுமோ அங்கே ராஜ்யம் பிடிச்சிடும். அது ஈஸி ஒரு விதத்தில். எல்லாம் வெள்ளையும் ஜொல்லியுமோ வந்துடலாம். இஷ்டப்படி வாழலாம், கஷ்டப்பட்டு கொண்டு சாகலாம், மற்றவனையும் கஷ்டப்படுத்தலாம். என்ன இது தலை முதல் வாழ்வரை அப்படி இருக்கும். ஆனால் ராஜ்யம் அப்படி இல்லை. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கும். உங்களுக்கு அந்த பரிபூர்ணம் வருகிற பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்ப்பாங்க. பொருளாதாரத்தை வச்சு நான் பேசலை, இது மனதை வச்சு பேசுகிறேன். இந்த இடத்துல என்ன செய்யப்படுகிறது என்றால், ஒரு குறுக்கு வழியில் ஆதியாகமம் புத்தகம் 27வது அதிகாரத்தில் வாசித்தா குறுக்கு வழியில் ஒரு காரியம் வருகிறது. என்ன வருகிறது? ஒரு அம்மா சொல்லுது, டேய் வாடா, நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். அப்பா கேட்குறாரு, கண் பார்வை போயிடுச்சு ஈசாக்குக்கு, ஆனால் நான் ருசி அடங்கலை. என்ன ஆட்டு மந்தையில் ஆடு இருக்குது, வெள்ளாடு இருக்குது. நம்ம ஆளுக்கு சுத்தமாக தெரியல. ரெபேக்கால் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கார் இவர். இட்ஸ் நாட் அபவுட் செக்ஸ். இது உடல் உறவு அதெல்லாம் சொல்ல. 80 வயசு கண்ணு போச்சு, வயோதிக மனுஷன்,
ஆனால் வீட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு ஆம்பளை இவர். யார்? நம்ம ஈசாக்கு ஐயா. ஆனால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அதான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னதத்தில் இருக்கிறது எல்லாம் ஊர்பட்டுச்சுன்னு எடுத்துக்க முடியாது. அது ஆவி. நீங்கள் சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சரீரத்துக்கு ஏற்றபடியும் நீங்கள் என்ன செய்யணும்? ஞானம் உள்ளவர்களாம் நடக்கணும். இல்லை ஆட்டு மந்தையில் உனக்கு வெள்ளாடு இருக்குது, அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறது? யார்? அந்த விளங்காத போனானே பாவம் ஏசா. விளங்காத போனான்னு ஏன் சொல்கிறேன்னா தெரியும் உங்களுக்கு எதுக்குன்னு. இவனை போயிட்டு நீ போய் டைரக்ஷன் கொடுக்குது, தாத்தா நான் மரணம் இந்நாளில் நின்று அறியேன், நான் எப்போ சாவனோ தெரிலப்பா. அடுத்தது நீ ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்கு வேட்டையாடி எனக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கும், நான் மரணம் அடைய மட்டும் என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும், என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இது பாருங்கள், இந்த அம்மா என்ன சொல்லுது? இந்த மாதிரிலாம் உங்கள் அப்பா சொன்னார்ரா. 9வது வசனம் சொல்லுது, நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, நான் உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைப்பேன். இது எங்கே இருக்குது? ஆட்டு மந்தை நம்ம வீட்டில் பேக் யார்டில் இருக்குது. பேக்கில் இருக்குதோ ஃப்ரண்டில் இருக்குதோ, நம்ம வனத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அம்பார துணி வில்லுகளில் இந்த வெப்பனே வேணாம், டிஃபனே போதும் நமக்கு. உங்களுக்கு கிட்ட இருக்கிற விஷயம் தெரில ஈசாக்கு. நீ வனத்துக்கு போய் எல்லாமே ஒன்றுதாயா, மீட்டு வேட்டையாடி எட்டுன்னு வந்து அது அங்கே வேட்டையாடி தான் எடுத்துன்னு வர போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷு, நம்மளே கசாப் பண்ணலாம். இதை தெரில தாத்தாக்கு, கண்ணு தெரிலன்னு சொல்லுவாங்க. கண்ணு தெரிலன்னு இல்லை, அது ஒரு வச்சுட்டாங்க ஒருத்தவங்க வயசானவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு புளி வச்சுட்டாங்கலாம் அதிலே இருப்பாங்க. நீ போய் ஆம்பூர் பிரியாணி வாங்கினுவானா, ஆம்பூருக்கு போய் வாங்குவானா, எங்கே போய் வாங்கினாலும் ஆம்பூர் பிரியாணி கேளுன்னு. சில பேருக்கு தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும். இது விசுவாசிக்கு சொல்கிறேன், போதுக்கிறவங்க சொல்கிறேன். ஒரு அம்மா நர்ஸு சொல்லிச்சு, இந்த கிழமை இப்படி தான் மண்ணே இருக்கும், விட்டமின் மாத்திரைலாம் கொடுத்து தூங்க வச்சுனுக்குது அந்த அம்மா. ஐயோ இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது சிஸ்டர், எனக்கே தெரிஞ்சு எப்படி கொடுக்குறீங்கன்னா, ஆமாம் பாஸ்டர், சும்மா அந்த தாத்தா உயிரெட்டுனே இருப்பார், தூக்க மாத்திரை இருந்தால் தான் தூங்குவேன்னு ஒரு விட்டமின் மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுருக்கேன். நிலா காட்டி சோறு விட்டுறாங்க இல்லையா நம்மளுக்கு, அதே மாதிரி தான் வாழ்க்கை. பெரிய விஷயம் கிடையாது. வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியாமல் பெரிய ஒரு பிரகஸ்பதி. இது 16 வயசில் ஒரே ஒரு இன்சிடென்ட்டு தான் இந்த மனுஷனை பெருசாகுச்சு. ஒரே ஒரு கோலியாத்த வேண்டியதான் அந்த மனுஷன் மேலே வந்தான். அது வந்ததும் போதும், ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. கட்சியில் இந்த பொம்பளை பசங்கள்லாம் சேர்ந்து பாடி ஆடி தாவீதை உருட்டி வாழ்க்கையை சின்னாமணம் ஆகிட்டாளுங்க எல்லாம். இது அந்த பலிபீடத்தில் படுத்த ஒரே இன்சிடென்ட்டு தான் தலைப்பு செய்தியாகி அது கர்த்தருக்கு பொல்லப்பா இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாச்சு, மனுஷனுக்கு பிரியமாச்சு, எல்லாமே பர்ஃபெக்ட். ஒரே டெஸ்ட்டில் பாஸ் ஆகி கலெக்டர் ஆகிட்டான். அவன் டைரெக்டாக படித்து முடித்தான், எழுதுனா நேராக சைரன் வச்ச வண்டியில் போகிறான்ற மாதிரி. நடுவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. வளமான குடும்பம்தான் இது. இல்லையே ஞானம் இல்லை. ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆடு இருக்குது, அது சத்தம் போட்டதும் கேட்கலையா, வனத்துக்கு போய் வாங்கின்னு வா. சில பேருக்கு கோயம்பேட்டில் வாங்கினா தான் காய்கறி சாப்பிடுவான். வேணாம் ஐயா, பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் வாங்கி, டிரான்ஸ்போர்ட் காசு எவ்வளோ ஆகும், டைம் மணி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டு. இல்லாட்டி அங்கே போய் வாங்கின்னு வாயும், பழசெல்லாம் வச்சுருப்பான். டே அவன் லாரியில் பழசை தானே எடுத்துன்னு வரான், இவன் லோக்கல்லையாவது இப்போ தோட்டத்துலேருந்து எடுத்துன்னு வரான். தெரியாது. நம்மளுடைய கருத்து சொல்கிறேன், நம்மளுடைய எண்ணங்கள் ஒருத்தரை அதிகாரம் பண்ணுகிற பொழுது நல்ல ஞானமோடு பேசினா தப்பிச்சான், கேட்குறவன் தப்பிச்சான். இல்லைன்னா எனக்கு அது குண்டகத்தை விளைவிக்கும், கூரை கையில் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மனுஷன் என்ன செய்கிறான், இப்படி ஒரு ஆர்டர் போட்டோன்னு இது ஓட்டமாக இது ஏற்கனவே வானான்னா பசங்க கிட்ட கடைக்கு போயிட்டு வானா, தொலைவான கடைக்கு போயிட்டு வந்தால் எங்கள் காலத்தில் சொல்கிறேன், அவங்க போயெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே ஒரு சிகரெட் பிடிச்சிடும். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போது எல்லாம் முடிச்சுட்டு அப்போ ஆல்ஸு கில்ஸு எதையோ ஒன்று போட்டுக்கிட்டு அந்த ஸ்மெல்லு போகிற வீட்டுக்கு வர வரைக்கும் ஸ்மெல்லு போயிடும். தூரமான இடத்துக்கு அனுப்புகிறப்போ நிறைய தப்பு நடக்கும். அந்த வயசு அந்த மாதிரி. இது உண்மை, இது நடைமுறை. இந்த அம்மா பார்க்குது, ஆட்டு மந்தையில் இருக்க அதை கொண்டு வாடா, நான் சேர்ந்து தரேன். ஞானம் குருட்டு ஞானம், குறுக்கு போகுது புத்தி. ஆனால் ஞானம் நீங்கள் பாருங்கள், எல்லா செய்க்கும் ஒரு பலன் உண்டு. இந்த தாத்தா சொன்னதுக்கும் ஆண்டி சொன்னதுக்கும் ஒரு பலன் உண்டு. ரெண்டுமே விளையாட்டு கிடச்சிது, ரெண்டுமே பசங்க தான், ரெண்டுமே பேச்சு. அதுக்கு ஏசாக்கு ஊர் சுற்றினா ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. தூரமாக போய் படிக்கிறது, தூரமாக போகிறது. ஆனால் அந்த கல்யாணம் ஆனால் பொம்பளை பசங்க கொண்டு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கோங்க. சும்மா அது ஹேண்ட் பெயிண்ட் மாதிரி. அது இல்லை அம்மாவும் சும்மா இருக்காது, அது ஃபோனை போட்டு ஏதாவது பண்ணிக்கினே அது 2 குண்டகத்தை விளைவிக்கிறதுக்குன்னே எதாவது பண்ணிக்கோங்க. அம்மாவும் பொண்ணு சேர்ந்தே வாழ்க்கைக்கு எடுத்துக்கோங்க.
மற்ற எல்லா இடத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பசங்க தூரமாக போகணும் ஒரே மட்டும் தூரமாக போயிடுவாங்க. இது கிட்ட போயிட்டு அதை அப்பயே இந்த மனுஷன் சொல்கிறான், யாக்கோபு வெளிப்பாடு நிறைஞ்ச மனுஷன், மாமா அந்த மாதிரிலாம் பண்ண என் மேலே சாபம் வருமா, டேய் வர்ற சாபம் என் மேலே வரட்டேன்டா சொல்கிறத செய். ஏன் யாக்கோபு மேலே அவ்வளோ பாசமா? இல்லை, ஏசா எடுத்த திருமண தீர்மானங்கள் இவங்க அம்மையாருக்கு பிடிக்கல. அவன் போய் தேவையில்லாத வீட்டிலலாம் போய் சம்மந்தம் பண்ணிட்டான்ற ஒரு கோபத்தில் இந்த சேஷ்ட புத்திர பாகன்றது பிள்ளைகளுக்கு 2 மடங்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். அதெல்லாம் வேற ஒருத்தி ஆள்றா, சொத்து வெளில போயிடக்கூடாது இல்லையா, நம்ம வீட்டோடு இருக்கணும், நம்ம இனத்தோடு இருக்கணும், நம்ம ஜனத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு முகாந்தத்தில் தான் இந்த வெள்ளாட்டுக்கறியை சமைக்கிறாங்க. அவனோட ட்ரெஸ் எல்லாம் இவனை உடுத்தி, என்ன வயசு இருக்கும் இதுங்களுக்கு, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அவனை மாதிரியே இந்த எல்லாமே அவன் ரோமன் எறிந்தவன் அவனை மாதிரியே இந்த மார்வேஷம் பண்ணி விட்டுருச்சு. காஸ்டியூம் எல்லாம் அந்த மாதிரியே பண்ணிடுச்சு. யார்? ரெபேக்காள். கன்னிகையில் அவ்வளோ உத்தமி, பத்தினி, திருமணம் ஆனனும், அம்மா வீட்டு பக்கமே திரும்பலை. எவ்வளோ நானே பேசியிருக்கேன் இந்த அம்மாவுடைய உத்தமத்தை. மாமியாருன்ற ஸ்தானம் வந்தோன்னே என்ன ஆவி இறங்குதோ தெரில. இந்த இடத்துல ஆவிக்குரியங்களா பூமிக்குரியங்களான்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். ஒரு ஜனங்களை வீட்டுக்குள்ளே வரவங்களை ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் இருந்தால் நம்ம உண்மையிலே ராஜ்யத்துக்கு போயிடும். ராஜ்யம் நம்மக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் வந்தால் நம்ம போயிடும். எந்த மனுஷனையும் அசுத்தம் உள்ள என்றும் தீட்டு உள்ள ஒன்று என்று சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தார். அப்போஸ்தலர் 10:28. இங்கே ஏற்றுக்கொள்ள முடியல, நான் ஏற்றுக்கணும்னு சொல்ல, அவன் பண்ண தப்பு எல்லாம் அண்டர்ஸ்டுட். ஆனால் அவனுக்கு நியாயமாக போய் சேர வேண்டியது அவனே இழந்துட்டான். அதை அப்படியாவது அப்பா கிட்ட எடுத்து சொல்லியாவது அவன் இழந்துட்டான்ப்பா, சேஷ்ட புத்திரபாக வேணான்னு விற்றுட்டான், ஒரு நிஜத்தை சொல்லியாவது ஆசீர்வாதம் பெற்று தான் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் வாழ்க்கை. இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அதே மாதிரி இவங்க போட்ட பிளான் படி ஈசா கூட பலவீனம் முழுவதும் மனைவிக்கு தெரியும். அதனால் இதை சாப்பிட்டோன்னு தான் அந்த ஆசீர்வாதமே கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க, பெட்ரோல் போடுற வண்டி தான் ஓடும். தகப்பன் கொடுக்குற ஆசீர்வாதம். நீங்கள் ஆண்டவர் இடத்துல போனால் கூட நம்ம அதுக்கேற்ற பக்குவமாக போனால் தான் அந்த ஆசீர்வாதம் வாங்க முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்குதுன்றதுக்கு சொல்ல வரேன். எது ஒன்றுமே ரகசியமாக கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி கோபத்தை தணிக்கும். A secret gift, a gift in the secret place will always specify the anger. யார்கிட்டையாவது உங்களுக்கு தோழமை வைக்கணுமா, யாராவது கோபமாக கச்சி கொதற மாதிரி இருக்கானா, ஒரு நல்ல வெகுமதியை கொடுங்க. உங்களை பார்க்குறதுக்கு இதை வந்திருக்கிறேன், அவன் கொஞ்சம் திசை திரும்ப, அவன் கோபம் கொஞ்சம் தனியும்னு வேதம் சொல்லுது. அந்த கொடுக்கறதுல ராஜ்யத்தின் புத்திரர்கள் கரங்களை ஓங்கி வைத்து கொள்ளணும். அது நான் கொடுத்தாதான் அந்த உறவா அப்படிலாம் இல்லை. கொடுப்பதிலே ஒரு ரகசியம் இருக்குதுன்னா அதை நம்ம கீழ்ப்படியும். என்னத்தை எடுத்துன்னு போகிறோம், கொடுத்து தான் தொலைங்களேன். பகையை போச்சா, எதுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு தான் இந்த மாதிரி ஆச்சு, அதுக்கு சொல்கிறேன் நான். சரி, அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டான். அப்போயே இந்த மனுஷன் சொல்கிறான், என் மேலே சாபம் வருமே, உன் மேலே வர்றது என் மேலே வரட்டோன்னுச்சு. அந்த அம்மா மேலே வேறு மாதிரி வந்துச்சு சாபம். பிள்ளைகள் எழுந்துட்டாங்க. அவங்க தம்பதிகள் வயோதிக காலத்தில் கண் இல்லை, கண் பார்வை மங்குது. அப்போவே வீட்டில் ரணகலமாகிடுச்சு. தாத்தாவோட டேஸ்ட்டுக்காக உணவு பிரியர், ஒரு உணவு பிரியராக போய் கடைசியில் உணவு வெறியராக மாறிட்டு இருக்கிறாரு. வெள்ளாட்டுக்கறி கொண்டு எடுத்துகிட்டு வானா தீர்ந்துச்சு. டேரக்ஷன் கொடுத்து டெஸ்டினேஷன்லாம் சொல்லி கொடுத்து லொக்காலிட்டியோடு அமிச்சோம், லொக்கேஷனோடு அமிச்சா அவன் போனான் அவ்வளோதான். அதுக்குள்ளே இங்கே பெரிய பூகம்பமே, பெரிய ஒரு கதையை முடிஞ்சிச்சு. யாக்கோபுக்கு சேர வேண்டியதெல்லாம் கூடுதலாகவே வந்துடுச்சு. அவன் திரும்பி வந்தோன்னே வாயில் வயிற்று அடிச்சுக்கிறாங்க. சில பசங்களாம் அப்படி தான் கரெக்டாக சொத்து பிரிக்கிறப்போ வருவாங்க. அப்போ எப்படி இருக்கும், ஒரு தகப்பன், நான் 5 பசங்க, 4 இஷ்டப்படி இருக்குது, என் கஷ்டத்தில் கூட இல்லை, ஒன்று மட்டும் என் கூட இருக்குது. சொத்து பிரிக்கிறப்போ நான் உனக்கு பிறக்கவில்லையான்னு கேட்பான் ஒருத்தன். இன்னொருத்தன் நாங்கள் என்ன விருந்தாளிக்கு பிறந்தோமான்னு கேட்பான். வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் விசுவாசிக்கணும். நோய் நொடி ஏதாவது ஆபத்து காலம்னா ஆண்டவரேன்னு வர்றது அவரோட சஞ்சரிக்கிறது இல்லை, அவரோடு பழகிறது இல்லை. யோபு சொல்லுகிறார், பணக்காரனுடைய மனநிலை சொல்கிறேன், சர்வ வல்லவரோடு பேசி சமாதானமாக இரும். இது யாருக்கிட்ட யார் சமாதானமாக இருக்கிறது? அந்த உறவை நான் சொல்கிறது, உறவோடு நம்ம கர்த்தர்கிட்ட டீல் பண்ணணும். ஒரு உறவாக அப்பா அப்படின்றது இல்லை. உறவுன்னா என்னாலுமே அந்த உறவு தேடி தான் வீட்டுக்குள்ளே வருது. ஒரு கணவன் வேலைக்கு எவ்வளோ தூரம் போனாலும் மனைவிக்கு ஃபோன் அடிக்கிறான், எவ்வளோ தூரம் மனைவி பிஸியாக இருந்தாலும் மனைவி எடுக்கிறா. அதே போல் எவ்வளோ சத்தத்தில் வேலை செஞ்சாலும் மனைவியோட காலுக்காக புருஷன் தனியாக போய் பேசுவான். நல்ல குடும்பம் சொல்கிறேன்.
அப்போது அந்த குடும்பத்தை தேடி வருகிறது. அதே மனுஷன் வெவ்வேறு வீட்டில் போயெல்லாம் தங்குறான் இல்லையா? எதனால்? உறவு இங்கே சரியில்லை. நீங்கள் கர்த்தர் இடத்துல பிரச்சனைக்காக வருகிற ஜனங்களாக நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பிறகு நம்ம படிப்படியாக வளர்கிற பொழுது அவரை நேசிக்கிறது எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே ஏதோ தேவைன்றதுக்காக நான் வரல, உம்மோடு உறவாட வந்திருக்கிறேன், உம்மோடு பழக வந்திருக்கிறேன், உம்மோட சாயலில் நான் இருக்க விரும்புகிறேன். இதெல்லாம் பார்க்குற பொழுது கேட்டு 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 கர்த்தருக்கு என்னவா இருக்கும்? வந்தாலே தான் கேட்க தான் போகிறான் இவன். தேவ சாயல் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நம்மன்னா கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும் இல்லையா? எப்போ வந்தாலும் நான் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணே இருக்கிறேன். இதை கொடு, பில்டிங் ஃபண்டு கொடு, அப்புறம் என்டோன்மெண்ட்டு கொடு, அப்புறம் அனாதை பிள்ளைகளுக்கு கொடு. டேய் நீயே அனாதையாக இருக்கிற, ஃபாஸ்ட் வாயை மூடுறாரு அப்பாரு. தசமாகவும் கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், அப்புறம் பில்டிங் ஃபண்டு கேட்குறாரு, அப்புறம் தெரு பிள்ளைகளுக்கெல்லாம் இது கொடுக்கணும்னு கேட்குறாரு, அப்புறம் கிராம ஊழியத்துக்கு போகணும்னு கேட்குறாரு. அப்போது ஒரு அம்மா என்ன சொல்லிடுச்சு, நான் சம்பளம் வாங்கி அப்படியே கொடுத்துட்றேன் போதுமா அப்படின்னுச்சு. எப்போ பாரு குடுன்னு கேட்டுருந்தாக்கா வேறு சபையை பார்த்து போய்டுவோம், இல்லை ஆன்லைனில் கேட்குறேன்னு போய்டுவோம். மனுஷர்களுக்குள்ளே இப்போது நம்மளுடைய ஜபம் என்றால் என்ன? கொடுங்க, எதையாவது கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுது ஞானத்தை கேளு, அது வேணாம் ஐயா. வேதம் சொல்லுகிறது கேட்க சொல்லுறது என்ன? ஞானத்தில் குறையலாம் இருந்தால் யாருக்கும் சமூகமாய் கொடுக்குறவரும் அங்கே கர்த்தர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் தேவனிடத்தை கேட்க கடவன், அப்போது அவன் பெற்றுக்கொள்வான். எதை கேட்கணும்னு சொல்கிறாரோ அதை கேட்குறதே கிடையாது. எதை விரும்பலையோ அதை கரெக்டாக போய் கேட்குறது. வேறு யார்கிட்ட போவோம்? அதான் சொல்கிறேன், இந்த சொத்து பெருக்கிறப்போ வர பசங்க மாதிரி தட்டுப்பாடு. மாத கட்சியிலலாம் ஜபம் நல்லாயிருக்கும், மாதம் போனோன்னே தெனாவட்டாக இருக்கும். ஏன்னா சம்பளம் காசு வருது இல்லை. அதுதான் சொல்கிறது, ஆலயவாசிகளுடைய மனநிலைக்கும் ஆலயமாய் வாழ்கிற ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கும் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, மனதில் பெரிய வித்தியாசம் இருக்கணும். மன ரீதியிலே சொல்கிறேன், மன வளம் இது. நான் உங்களோடு பழக விரும்புகிறேன் என்றால் அதனுடைய சுவாரஸ்யம் வேறு. உங்களிடத்தில் ஏதோ பறிக்க வருகிறேன் அல்லது உங்களிடத்தில் ஏதோ இறந்து திரிய வருகிறேன் என்றால் உங்கள் மொழியும் விழியுமே மாறும். இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ கர்த்தருக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லையானா மனுஷர்களுக்கு எல்லாமே அப்படி செய்யலாம். நம்ம கேட்கறதுக்காக போல கேட்கலாம், ஒரு பரிசுத்தத்தை கேட்கலாம், ஆண்டவரே உம்மை போல் என்னை மாற்றுன்னு கேட்கலாம், ஆண்டவரே ஞானத்தை தாங்கன்னு கேட்கலாம். நமக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடக்கிறதுனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணால் என்ன வருது? இந்த மனுஷனுக்கு என்ன தான் நடந்துச்சு? இந்த யாக்கோபுக்கு முதல் அடி இந்த சாபம். அவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய வறட்சி, வீட்டில் காலி ஆயிடுச்சு. வீடு அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ ஆஸ்தி எல்லாம் இருந்தால் கூட பசங்க 2 சண்டை போட்டுக்கிறாங்க. வயதிக்க காலத்தில் பிள்ளைகள் சண்டை போட்டுக்கிறாங்கனாக்கா நீங்கள் உடனே என்ன சொல்லுவாங்கனாக்கா, தம்பதிகள் இதெல்லாம் ஆலயவாசிகள் கற்றுக்கொள் சொல்கிற காரியம். ராஜ்யத்தின் புத்திரர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளணுன்றும் நான் போதிக்கிறேன். இந்த அவங்க மாமியார் இருக்கால, என் சம்பந்தி, அதான்யா என் சம்பந்தி, அந்த சிரிக்கி மாவு செஞ்ச வேலை தான் இது. அவதான் ஏற்றி விட்டு இந்த மாதிரி குடும்பத்தை நாளாகிட்டான். ஒன்றும் கிடையாது. என் வாய் சும்மா இல்லாமல் நான் இதை சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், அது வாயின் வா, இது வாயின் வா. பிள்ளைங்களுக்குள்ளே பாருங்கள், இது முழுக்க பெற்றோர்கள் மீது விழுந்த பாரம். புதுசாக வந்த சம்மந்திங்கெல்லாம் இதில் தலையிட முடியாது. தலையிடுறாங்கன்னா அவ்வளோ பேக்காக இருந்திருக்கிறேன் நானுன்னு அர்த்தம். அப்படியே வளர்ப்பேன் நான் பிள்ளைய. பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், கிரிப்பு வானா நம்மளுக்கு, ஓல்டு வானா நம்மளுக்கு. சொத்தை வச்சு சொல்லலை நான், சாதாரணமாக விஷயமே. எதுக்கு மற்றவங்களை போய் நம்ம குறை சொல்லணும்? அவள் கெடுத்துட்டா, என் பிள்ளையை நான் அப்படி வளர்த்தேன். எப்படி தான் தெரியுமா என் பிள்ளை? இப்போ அவள் அப்படியே முந்தானியில் முடிக்கிட்டு போயிட்டா. அது கேட்டால் நான் சுட்டிதார் போடுறேன், துப்பட்டாவே போடுறதில்ல, நான் எங்கே முடிக்கிறேன்னு. எப்போ எப்படி இவங்க அம்மா பிள்ளைய கூப்பிட்டுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மரியாதையாக இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான் கூப்பிடுவாங்க, ராஜா கண்ணு வா போ, வந்துச்சு போச்சு, அப்படி தான். இப்போது பொம்பளை பசங்க புருஷனை எப்படி கூப்பிட்றாங்க? டேய்க்கு வாடாங்க, இங்கே வா, இங்கே என்னடா வாடா போடா. சண்டையிலலாம் சொல்கிறதில்ல, ப்ராக்டிக்கலி கோயிங் ஆன். இப்போ இவன் பார்த்து அப்படியே பூம் பூம் மாடு மாதிரி போகிறான். அப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கு நாய்க்குட்டி போவோம் ஒரு பொண்ணு பின்னாடி. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவன் பின்னாடியே போயின்னு இருக்கான். அவள் தான் மைக்கிட்ட ஐயா, ஒன்றும் கிடையாது. ஞானமே இல்லாத உருண்டு பிடிச்சி வளர்த்தோம்ல பிள்ளைய, சோத்தை போட்டே வளர்த்தோம் இல்லையா, புத்தி மயங்கிடுச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுறான், அதே சோத்தை காமிச்சு அவள் கூப்பிட்டு போகிறான். காக்காவுக்கு சோறு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் அம்மா என்ன பிரியாணி செய்வாங்க? அம்மா சூப்பராக பிரியாணி செய்வாங்க. நான் லக்னோ பிரியாணி செய்கிறேன். என்னது
ஹைதராபாத் பிரியாணி வேணுமா, லக்னோ பிரியாணி, எதுவும் செய்தோ செய்யலையோ அது ரெண்டாவது. வாய் பாருங்கள், லக்னோ பிரியாணி வேணுமா, ஹைதராபாத் பிரியாணி வேணுமா, ஆம்பூர் பிரியாணி வேணுமா அப்படியே சொன்னால் அவன் அப்படியே நாக்கில் எச்சே ஊறுது. அப்படியா, ஒரு நாள் ஒரு பிரியாணி செஞ்சு அசத்துறேன். ஆனால் இவன் அப்புறம் என்ன பண்ண, ஸ்விக்கிக்கு ஃபோன் பண்ணாது ஹைதராபாத் பிரியாணி வேணும்னு. ஸ்விக்கிக்கோ ஜொமேட்டோக்கோ ஃபோன் பண்ண அந்த ஞானமாவது இருக்குது. சரி, இது பிரியாணியில் வீக்காக வளர்த்துருக்குது பசங்களை. உணவு தேவை, பிரியம் தேவை. உணவு பிரியராக இருந்தால் பிரச்சனை கொஞ்சம் கம்மி. வெறியராக மாறிட்டானா கை விட்டு போயிடுச்சு, பட்சி பறந்துருச்சுன்னு அர்த்தம். இது உண்மை. இது சின்ன விஷயத்தில் தான் பிடிப்பாங்க. அவள் அப்படியே மைக்கிட்டாளா, ஒன்றும் இல்லை, இது இவ்வளோ வீக்கு பார்ட்டியாக வளர்த்து வச்சுருவேன் நான். இது சம்பந்திங்களையோ வர துணைகளெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்முடைய தீர்மானம், நம்முடைய மனம் சரியில்லை, நம்முடைய மனம் சரியாக வளர்க்கலை. இந்த பிள்ளைக்கும் ஆனால் அவனுக்கு கொண்டு ஒரு பயம் இருந்துச்சு. யாக்கோப், இந்த சாபம் என் மேலே வருமா, சாபம் என் மேலே வருமா, வேணாம்மா, வர்றது வரட்டும்டா அப்படின்ச்சு. அதே மாதிரி அவன் மேலே வந்துடுச்சு. என்ன சாபம்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை ஏழ்மைக்கு காரியம் சொல்கிறேன். நல்ல வாலிப வயசு, நேராக போன நல்ல ஆட்டு தொழிலில் நல்ல கை தேர்ந்தவன். யாக்கோபுக்கும் ஏசாக்கு இருக்கிற வித்தியாசம், அவன் எதுவாக இருந்தாலும் அழித்து காட்டுறவன். ஏசா போனால் ஷூட் பண்ணுவான், இது அம்பு விடுவான், அதை ரத்த கலம் ரணகலத்தை எடுத்து கரியாக காட்டுறவன். நம்ம சொன்னலையே ஷூ கதை, அந்த மாதிரி அவன் தோலை உரிப்பான், சதை எடுப்பான், நல்லி எடுப்பான், சாப்ஸ் போடுவான். அப்பா அப்படியே மயக்கி வச்சுருக்கான். இது அப்படி இல்லை. ஜீவனோடு ஒன்று இருந்ததுன்னா பெருக்கம் உண்டாகும் யாக்கோபின் வாழ்க்கையில். இதுதான் மனவளம். உன்னை கொன்னா அன்றே போயிடும், உன்னை உருவாக்குனா 10 நாள் கழிச்சு அது நமக்கு பயன்படும். நீங்கள் உருவாக்குறவர்களாக காணப்படணும். ராஜ்யத்தின் புத்திரர்கள் உறவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அழிக்கிறதா வச்சுக்கூடாது. எல்லா உறவுலையும் கொஞ்சம் சலசலப்பு இருக்க தான் செய்யும். அதை முழுசாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏசா மாதிரி வெட்டி காட்டக்கூடாது. உருவாக்குறவர்களாக இருக்கணும். இது ஆலயமாக வாழ்கிற ராஜ்யத்தின் புத்திரர்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியம். எல்லாமே பிரச்சனை இருக்கக்கூடியது தான். நம்முடைய கரமே 5 விரலும் ஒன்றா இல்லை. நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் நம்ம மேலே வர வாடகை நம்மளுக்கே பிடிக்காது. என்ன, இதெல்லாம் அப்படி தான். இப்போது ஒரு சபையிலையும் சரி, இல்லை ஒரு வாழ்க்கையிலையும் சரி, இது யதார்த்தமாக சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேணாம். ஒருத்தரை பார்த்தா எனக்கே சொல்கிறேன், ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், ஒரு நபர் பிரியமாக இருக்கும், என்னை பற்றி உயர்த்தி பேசுகிறான். இன்னொருத்தன் என்னை பற்றி கொஞ்சம் ஆவரேஜாக பேசுகிறான். இவனுக்கு அவனை பார்த்தா கொஞ்சம் எனக்கு கடகரன்னு இருக்கும். இன்னொருத்தனை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல, எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அவனை. அப்போ மனசாட்சி சொல்லுது, உன்ன மாதிரியே இருக்கான் அப்படின்ட்டு. என்ன மாதிரி இருக்கிறவன் தான், ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அடே அதான்டா நீ, உண்மை நிலைமையே உனக்கு பிடிக்காது. இதுதான் உண்மை. முதல்ல பாஸ் ஆனவன் அவனை மாதிரி இருக்கிறான், உனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொருத்தன் அவனோட கொஞ்சம் கம்மியாக இருக்கான், தேவையில்லைன்னு வச்சுருக்கேன். இன்னொருத்தனை சுத்தமாக பிடிக்கல பார்த்தியா, அதான் நீ, உன்னே உனக்கு பிடிக்காது ஒரு காலகட்டத்தில். அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு, மற்றவங்களை பற்றி நம்ம எடுத்துக்கொள்கிறதுக்கு ராஜ்யம் இடம் கொடுக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்ல தொழில்காரன், பக்கா மேன் தான் சொல்கிறேன்னே. இந்த மாதிரி ஞானம். ஆட்டை மேய்க்கிறது வேற, ஆட்டை வெட்டி கூறு போட்டு கறியாக்குறது வேற. ஒரு நாள் கூத்தது. மந்தையை பராமரிக்கிறதுன்றது சபை தான். அவன் சொல்ல வர காரியம். பராமரிக்கிறது வேற, துஷ்பிரயோகம் பண்ணுறதுன்றது அது ரொம்ப ஏதோ ஒன்றுமே ஆக்கப்பூர்வமான காரியம். லேட் ஆகும். ஜேசிபி வச்சு இடிச்சா எவ்வளோ சீக்கிரத்தில் இடிச்சிடுறான் ஒரு பில்டிங்கு. எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி, கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது, உள்ளே வரத்துக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது. அதே தான் யாக்கோபுக்கு மிக சிறந்த ஞானம் தொழில் ஞானம், தேவ ஞானம். தேவ ஞானம் இருக்குது, தொழில் ஞானம் இருக்குது, தாய் தப்புன்னு பேச்சை கேட்கணுன்ற ஞானம் இருக்குது. என்ன எல்லாம் இருக்குது. போனோன்னே அவ்வளோ இப்போ அந்த 2 பெண் பிள்ளைகளில் ஒருத்தி இவனை ரொம்ப விரும்புகிற அளவுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன். ராகேலுக்கு இவரை பிடிச்சிச்சு, ராகேலுக்கு இவரை பிடிச்சிச்சு, இவருக்கு ராகேலை பிடிச்சிருச்சு. லேயால் அதை கண்டுக்கிறதே இல்லை. அது அழகு கம்மியாக இருக்குது, கூச்சப்பார்வை வேறு. அந்த இடத்துல தண்ணீர் காட்டுறாரு. அந்த பெண்கள்லாம் அப்படியே மயங்கிட்டாங்க. மேய்ப்பரெல்லாம் மிரட்டுறாங்க, அதட்டுறாங்க. பெண் பிள்ளைகள் ஆட்டுக்கு தண்ணி காட்ட முடியல, கல்லை நவுத்தணும். பயங்கரமான ஆள். இந்த தொழில் என்ன செய்கிறதுனாக்கா அவங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போகுது. ஃபஸ்ட்டு எவ்வளோ சொந்தக்காரரான் வீட்டில் வச்சு சோறு போடுவோமா, அது தண்டை சோறுந்துடும். அடுத்த வாட்டி இங்கே வராத அளவுக்கு பண்ணுறோம், ஃபோன் எடுக்க மாட்டோம், என்னென்னமோ பண்ணி அவனை வேணான்றோம்.
கனி கொடுக்குறவனே நம்ம எப்போவுமே விரும்புவோமா இல்லையா? அந்த மாதிரி கனி கொடுக்குற டைப்பு யாக்கோபு. நேராக போகிறாரு, சகோதரனுடைய குமாரன் இனி எலும்பு மாம்சமான. அதுக்கு முன்னே இந்த பாப்பா போய் சொல்லிடுச்சு, இவர் தான் அத்தான், இவர் தான் வந்தார், என்ன பண்ணாருன்னு தெரில, இவர் சொல்லுவா கேளுங்க டேடின்னுடுச்சு. யார்? ராகேல். இதான் முத்தம் வாங்கின மயக்கத்தில் இருக்குது. திடீர்னு முத்தம் கொடுத்துட்டார் நம்மால். இது போய் சொல்லுவாள் அம்மா கிட்ட, என்ன மொத்தம் கொடுத்துட்டான்னு. இவன் தான் வந்தான், ஆட்டெல்லாம் காப்பாற்றினான், அப்படி இப்படி சொன்னேன்னு அவன் பார்த்தான். சரி, நல்ல ஹேண்டு கிடச்சிருச்சு, பொண்ணை வேறு ஆசைப்படுறான், சரி கல்யாணம் பண்ணி வச்சுறேன்னு சொல்லிட்டு முதல் அடி வாழ்க்கையில் தெரிஞ்சோம். அந்த சாபம் வந்து இதுதான். பார்க்குறப்ப ராகேல் மாதிரி இருந்தது கல்யாணத்துக்கு முன்னே. நிறைய குடும்பம், சண்டை வர குடும்பம்லாம் முதல்ல எப்படி இருக்கும்? ராகேல் மாதிரி இருந்துச்சு. டப்புன்னு முத்தம் கொடுத்ததெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ வந்து அது லேயாலாக தெரியுது. விடிஞ்சா லேயால், இரவில் ராகேல். ஒரு எடுத்துக்காட்டு இது. முதல்ல என்ன மாதிரி இல்லை அந்த மனுஷன். அந்த மாதிரி சொல்லுது ஒரு வீட்டில், இந்த மனுஷன் அந்த மாதிரி இல்லை ஐயா, கல்யாணத்துக்கு முன்னே எப்படியெல்லாம் என்கிட்ட பேசி என்னை எப்படி மயக்கிறான்னு தெரியுமா, இருந்தாலும் ஃப்ராடு 420 அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு நான் என்ன கேட்க முடியும், பேசுனீரா அப்படி நான் கேட்க முடியும்? அவரு நான் பேசுகிறேன், அவரும் வந்து நீ கூட தான் அப்போ இருந்த மாதிரியா இருக்கிற, அப்போ எப்படி ஸ்லிம்மாக இருந்த பாருங்க எப்படி பேசுகிற. இந்த மாதிரி பேசுனா யாருக்குன்னா கோவம் வருமா? இப்போ எப்படி ஆகிட்டா, பலூன் மாதிரி ஆகிட்டா ஐயா. சரி காத்துக்கிட்டு போயிட்ட போகுது, நான் கிளம்புறேன்ட்டு நான் கிளம்பிட்டேன். பேச்சு தான் சொல்கிறேன். ஜனங்க அப்படியே சும்மா தங்க தட்டில் வைக்கிற மாதிரி பேசுவாங்க, ஒன்றும் தரமாட்டாங்க. அது வேறு. இது எல்லா ஞானமும் கொண்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஆசைப்பட்டோம், அதை நம்ம அடைய போகிறோம். அந்த காலத்தில் நைட்டில் கல்யாணம், காலைல ஏஞ்சி பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம எதை வேணாம் அதை கண்டுக்காத ஒரு விஷயம் வந்து நமக்கு முதல் தாரமாக வந்துருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் லைஃப்பில். ராகேலே கட்சா கூட அது லேயால் மாதிரி இருக்கும் காலையில். ஏன்? அந்த சாபம் கிரியை செய்து. ஃபஸ்ட்டு அடியை வாழ்க்கையில் மரண அடி திருமணத்தில். இப்போ லவ் பண்ணி கட்டலாம் பண்ணுறான், சந்தோஷமாக கொஞ்ச நாள் இருக்கிறான், அப்புறம் ரொம்ப எல்லாருமே வில்லன் ஆகிடுறான். ஒரு ஹீரோக்கு அவன் பண்ண லவ்வும் போதும், அவன் வாழ்ந்த வாழ்க்கையும் போதுன்ற மாதிரி ஆகிடும். இது வந்து அப்படி இல்லை. லவ்னு சொல்ல முடியல, ஜவ்வுன்னு சொல்ல முடியல, இது கல்யாணம்னு சொல்ல முடியல, கண்ணாட் மூச்சுன்னு சொல்ல முடியல, எங்கேயும் போயும் சொல்ல முடியல. சிங்கலாக போணுச்சு சிங்கம், அப்படியே அமைக்கிட்டான் கோழி மாதிரி. அதான் எலும்பு மாம்சன்ட்டான்ல. எதை வச்சு சொல்கிறான்? ஆற்று தொழிலில் நல்ல வல்லவன். இப்போ இந்த ஆட்டு தொழிலை வச்சு குடும்ப ஞானம் ரன் பண்ண முடியுமா? முடியாதுயா. அதனால தான் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வாழ்க்கையில் பன்றி மாதிரி வாழ்கிறதுக்கான காரணம் இதுதான். உலையான சேட்டுக்கு போதில்லை வாழ்க்கை. காரணம் என்ன? இதுதான். இது சரியில்லை, நான் அதை பார்த்துக்கிறேன்னு. இப்போ இவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, இன்னொரு ஸ்கீம் தரேன், 7 ஆண்டு இதுக்காக வேலை செய், அதுக்காக ஒரு 7 ஆண்டு வேலை செய்யணும். அந்த 7 ஆண்டு எனக்கு வாலிபம் போயிடுது இல்லையா? சரி பரவாயில்ல, பம்பர் ஆஃபரு, இப்போயே வச்சுக்கோ, இப்போயே கல்யாணம் பண்ணிடலாம், 7 7 14 ஆண்டு. இவன் வந்து முழு பிரயாசத்தை இங்கே போடுறான், எல்லாம் பெருக்கம் இருக்கிறது. நான் வந்த பொழுது உனக்கு இருந்ததோ கொஞ்சம், இப்பொழுதோ இதான் யாருக்கும் உழைச்சி கொடுக்குது இல்லையா? தம்பி, கையின் பிரயாசம். மாத சம்பளக்காரங்கெல்லாம் கோச்சிக்காதீங்க, மாத சம்பளம் தவறு இல்லை. ஆனால் அது கூட ஒழுங்காக வரலையே. அதுதான் முதல்ல நான் சொன்னேன், வேலைக்கு போகல, படிக்கலை, வேலைக்கு போகல, சம்மந்தம் பண்ண இடம் இதெல்லாம் முகவரியில் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் இல்லை விஷயம். இது வந்து அந்த சாபம் பின்தொடருது. இந்த முற்பிதாக்களுடைய சாபம் சொல்லுறது இந்த பின்தொடரும். தெரியாது, தவப்பன் அதே தவறு பண்ணுவான், மகன் அதே தவறு பண்ணுவான். இந்த கல்யாணத்தில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே டைமில் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் 50 வயசில் அம்மா வந்து சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு 50 வயசு, என்ன ஐயா இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வேற ஒருத்தர் வச்சுருக்காருன்னு. அப்போ பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? 25 வயசு, 20 வயசு. அதே டைமில் அந்த பொண்ணு 45 வயசில் இந்த ஊழியை 25 வருஷமாக நான் செஞ்சுன்னு இருக்கேன். அம்மா சொன்ன அதே பிரச்சனையை பொண்ணு வந்து சொல்கிறான் 45 வயசில், இந்த மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு தொடர்பில் இருக்கிறாரு. எல்லாம் மறுபடியும் சொல்கிறேன்னே, அந்த தலைப்பு செய்தி தான் எடுத்துக்கோங்க. அப்படியா? யாரை வச்சுருக்கான்? அப்படியா? எங்கே இருக்குது? சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த பாலியல் சர்ச்சை எல்லாம். ஆவிக்குரிய ரீதியில் அப்படி பார்க்கக்கூடாது. தாய்க்கு வர அதே பிரச்சனை எப்படியா மகளுக்கு வருது? தகப்பனுக்கு வர அதே போராட்டம் ஏன் மகனுக்கு வருது? தகப்பன் படிக்கலை, சரி இது படிப்பு வச்சுருக்கல. தகப்பன் 50,000 பிரச்சனை சிக்கியிருப்பான், இவன் 5 கோடி ரூபாய் பிரச்சனை சிக்கியிருப்பான். தாய் வந்து ஒரு பெண்ணை வச்சுருக்கான், கண்டுபிடிச்சிட்டா,
குடும்பத்தை உடச்சிக்காமல் அப்படியே பிள்ளைங்களுக்காக பல்ல கடிச்சிட்டு போகிறான். உன் மக படிச்சிருக்கான், நான் யாருன்னு காட்டுறேன்னு அவன் இறங்குறா டைவர்ஸ்க்கு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறேன்றான் டைவர்ஸ்க்கு. கேட்க முடியல, நிறுத்த முடியாத வண்டியை. ஏன்? ஜெபம் பண்ணுறவங்க, காணிக்க கொடுக்குறவங்க, தசமாக கொடுக்குறவங்க, உபவாசம் இருக்கிறவங்க, துதிக்கிறவங்க, இவங்க வாழ்க்கையில் இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன? முறிக்கப்பட வேண்டிய சாபங்களை முறிக்க தவறிவிட்டோம். இந்த பரம்பரை சாபங்கள் எப்படி முறிக்கப்பட வேண்டும் என்றால், யாருடைய ஜபத்தையும் நம்பாதீங்க. நான் எழுதி தரேன், கனி கொடுக்காது. கேட்டுக்குவாங்க. அவளை விழ வச்சிருக்கானா, அந்த ஆதியாகமம் இது மத்தேயுல முதல் வசனம் வர மாதிரி இருக்கும். இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான்ற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு 4 படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி 4 இடத்துக்கு போயிட்டு வருவான் புருஷன். இதெல்லாம் எப்படி வருது? இந்த முற்பிதாக்கள் சாபங்க வாழ்க்கையை தொடருகிறதுக்கான காரணம் என்னென்னா, தனிப்பட்ட மனம் திரும்புதல் இருக்கணும். என் தகப்பன் கோவக்காரன், என் தகப்பன் ஒரு கூத்திக்கல்லன், என் தகப்பன் ஒரு துன்மார்க்கன், என் தகப்பன் எடுத்திருந்து பேசுகிறவன், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும். தெரியாமலாம் இருக்காது. 90% அப்பா பண்ணுற மிஸ்டேக் தெரியும். புகைச்சாலும் சரி, எவ்வளையாவது வச்சுருந்தாலும் சரி, தண்ணி போட்டாலும் சரி, போஜன பிரியமாக இருந்தாலும் சரி, எடுத்திருந்து என்ன உங்கள் அப்பாவுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியாது இருக்கும். தாயரோட கேரக்டர் என்ன தெரியாமல் இருக்கும். பசங்களுக்கு சொல்கிறேன், தெரியுமா தெரியாதா? 90% தெரியும். இந்த சண்டை வரப்போ அம்மா அவங்களே சொல்லி கொடுத்துரும், மிச்சம் 10%. உங்கள் அப்பா யார் தெரியுமா? சரியான 420. என்னென்ன வேலை பண்ணான்னு தெரியுமா? என் தங்கச்சிட்டே பாயை பார்த்தா உங்கள் அப்பன் அப்படியே ஓப்பனாக ஃப்ளோ வந்துடும். பையன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவான், பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். நம்ம அப்பாவா இது? 100% வந்துச்சா? வர வேண்டியது வந்துச்சா? இது எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, இத்தகைய குணாதிசயங்களுக்கு நான் விலகி இருக்க வேண்டும் ஆண்டவரே. இங்கே ரத்தம் முறிக்கப்படும். மனவளம் இங்கே தான். தகப்பன் செஞ்சானா நான் செய்யணும் அவசியம் கிடையாது. தகப்பனுடைய பாவம் எப்பொழுது பிள்ளைகளை சந்திக்கிறது, 3 தலைமுறை வரைக்கும் வருகிறது. காரணம் என்ன? இது மனம் திரும்பலை. யாக்கோபு பண்ண அதே 420 வேலை தான் அவங்க போய் யோசேப்பு விஷயத்தில் பண்ணானுங்க. யார்? அவனை எடுத்து போய் தள்ளி விட்டுட்டு குழியில் போட்டுட்டு அவன் செத்து போட்டான்னு என்னென்ன மாதிரியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணானுங்க இவனுங்க. இந்த 12 பேரும் 11 பேரும் சேர்ந்து. அது கேட்கறதுக்கு நம்மளுக்கு துக்ககரமாக இருக்கும். பாவம், ஒரு பையனை இப்படி பண்ணுறான். இது ஃபாலோயிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். மனம் திரும்பலை, ஆனால் வண்டி ஓடுது. தேவன் தரிசனமாக வர்றார், தேவன் பேசுகிறார், இஸ்ரேல் பேர் அழிக்கப்படுகிறது, புள்ள பிறக்காமல் இல்லை, புள்ள பிறக்குது, எல்லாமே சோதனையாக பிறக்குது, எல்லாமே ஒரு வேதனையை உண்டாக்குறது. 20 வருஷத்தில் கையின் பிரயாசம் சுத்தமாக கிடையாது. வாலிபம் போச்சா? வாலிபத்தில் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் அம்புட்டு புள்ள பெற்றது தான் மிச்சம். அது சொல்கிறாங்க இல்லையா, 2 புள்ள பெற்ற தவிர வேறு என்ன பண்ண? நீ 2 பிள்ளைய பெற்ற தவிர வேறு என்ன பண்ணா அந்த பொண்ணு உனக்கு? இதெல்லாம் இந்த சொற்றெல்லாம் கேட்குறப்போ ஒருத்தர் யாரோ ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி இருக்குதுல்ல. உங்களை வேறு ஏதோ ஒரு ஆவி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்குது. மனம் திரும்பலை. அப்படிக்கு வராதே கோவம் பிள்ளைக்கு வந்துச்சுனாக்கா இயேசு ரத்தம் ஓடலை உங்கள் உடம்புல. உங்கள் வாழ்க்கையில் இயேசு ரத்துக்கு சம்மந்தம் இல்லை. சேம் கேரக்டர், சேம் ஃபாலோ அப். இட்ஸ் ஃபாலோயிங் யூ. சின்ஸ் ஆர் ஃபாலோயிங் யூ. உங்களுக்கு புது வாழ்க்கை, புது ஜீவியம், புது பிரகாசம் வரணும். தகப்பன் இப்படி தான் ஏன் செய்வார், மகன் அப்படி இல்லை. அது இனமாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், பின்னணி எதுவாக பின்புலம் எதுனா இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் இருக்கும். உலகத்துக்கே தெரியும் அது. இந்த விஷயத்தை அவங்ககிட்ட போனால் இப்படி தான் முடிப்பான்னு உலகம் கணித்து கொண்டு இருக்கும். குடும்பத்தாரே கணித்து கொண்டிருப்பாங்க. தொலைச்சி கட்டிட்டான் அவன், ரத்த ஆறு ஓடும். எவ்வளோ துன்மார்க்கமாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அவன் மனநிலை கணிச்சிருப்பான். நீங்கள் இயேசுவின் ரத்தத்தின் வழியிலே பார்க்குற பொழுது, சரி இப்போ என்ன பண்ணலாம்? அவனே கேட்டு பாருங்களேன், சரி இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாமே மாறிடும் ஐயா. 1000 பேர் அடிக்க வந்தால் கூட 50 பேரும் உங்களுக்கு சாதகமாக மாறிடுவாங்க. உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. உங்கள் ஜபங்கள் அல்ல, உங்கள் வழிகள், உங்கள் நடத்தைகளை கர்த்தருடைய சமூகம் பார்க்கிறது. உங்கள் வார்த்தைகள் அல்ல. உங்கள் காணிக்கைகளை கொடுக்க இதான் இவங்கிட்டே இல்லையாப்பா, அவன் எங்கேருந்து காணிக்கை செலுத்துறது இல்லாத. அப்போ நல்லா கிராண்டாக பொருத்தனை பண்ணுற விசுவாசி மாதிரியே பண்ணான் பாவம். நான் மட்டும் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் கொம்பானன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே, தசமங்கம் அம்புட்டும் பெத்தேலுக்கு தான், தசமங்கம் அம்புட்டும் பெத்தேலுக்கு தான். எல்லாம் வந்துச்சே, பெத்தேலே மறந்து போயிட்டானே, மறந்துட்டான். பலி வீட்டில் இருந்த ஈசாக்கு ரெபேக்கால் படியில் இருக்கிற பொழுது இல்லை, தப்பு இல்லை, மனைவியோட சந்தோஷமாக தப்பு இல்லை. இது மொத்தமாக 0 வாட்ஸ் ஆகும். வீட்டில் என்ன மளிகை சாமான் இருக்குன்னு கூட தெரியாது. நான் பிஸி, நான் பிஸி, நான் பிஸி, அதெல்லாம் பிஸி எல்லாம் பிள்ளைங்களை கோட்டை விட்ருவீங்க. தகாத இடத்துக்கு போய் அவன் பொண்ணை எடுத்தான் தெரியல.
என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. உன் தேவ பக்தி ஒரு தரிசனத்தில் கூட கர்த்தர் உனக்கு காட்டல. கர்த்தர் தரிசனத்தில் காட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல மாம்சத்தில் என்னென்னலாம் காத்துக்கொள்றீங்கன்னு பார்த்து தான் கர்த்தர் கூட வேலை எடுத்து பாதுகாப்பார். அப்படியா இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெருமை இருக்கும். என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா, நான் என் பிள்ளை அப்படி வளர்க்கலன்னு. ஒரு வெங்காயமும் இல்லை, அது போயிடுச்சு எங்கேயோ வண்டி. லாஸ்ட்டில் வந்து நிற்பாங்க, ஜெபம் பண்ணுறீங்களா, இது முறிக்கணும், இது உரிக்கணும், இதை உடைக்கணும். ஒன்றும் கிடையாது. அது எதுவுமே பண்ண முடியாது. எவன் ஜெபம் பண்ணாலும் எவன் ஜெபம் பண்ணலனாலும் அது செய்யத்தான் செய்வான். ஏன்னா உனக்கு முற்பிதாக்களுடைய சாபம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்குது, சிலுவையில் எல்லாத்தையும் கர்த்தர் தூக்கி சுமந்தார். சிலுவைக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்துன்னுக்குறாங்க. அது இருக்குது வசனத்தில். வசன வாழ்க்கையில் கிரியை செய்திக்கு என்னத்தை செய்தீர்கள், என்ன நம்ம கடைப்பிடித்தோன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இதை தான் சொல்கிறது. அவன் மயக்கிட்டான், இவன் மயக்கிட்டான், இவன் தூக்கிட்டு போயிட்டான், அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். உங்ககிட்ட 20 வயசு மாதிரி பசங்க இருக்கிறாங்கல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 25 வயசு கல்யாணம் ஆகுது, அவன் மயக்கிட்டாளா? யோசித்து பேசணும் இல்லையா? இந்த பேச்சுகள் எல்லாம் உங்களுக்கு ராஜ்யத்தினுடைய நன்மைகள் வராது. பிசாசு கிரியை செய்வான், வேறு மாதிரி கிரியை செய்வான். திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருவான், வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஜீவன் வரல. இப்போ பிரபஞ்சத்தின் தேவன் தான் உங்களுக்கு தேவன் தான் இருக்கிறார். விசுவாசிகளுக்கு கண்ணில் குருடாக்கிடுறான். மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஜப குறிப்பெல்லாம் பிலிசுனத்தை டிஸ்கிரைப் பண்ணி எழுதுவாங்க. இவன் அமாவாசையில் பண்ணுறான், அவன் பௌர்ணமியில் பண்ணுறான், இவன் கிருத்திகையில் பண்ணுறான், என்னாலும் பண்ணுறான், செவ்வாய்க்கிழமை பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். நீ ஜபம் பண்ணுறி, உனக்கு மூலமானா உனக்கு மற்றவன் என்ன பண்ணுறான்றது எழுதுறதுக்காக ஜப குறிப்பது. நல்லா பூர்ண விசுவாசியாக இருப்பாங்க. பிசாசு அந்த டீமனாலஜியில் பண்ணுறவனுக்கு கூட சில விஷயம் தெரியாது, இவன் அழகாக எழுதுவான். அப்போ இயேசு வரல வாழ்க்கையில். இயேசு வந்தால் இந்த வார்த்தை வராது. பேய் பிசாசு மேலே நம்பிக்கை வராது. பேய் பிசாசு வந்தால் நீங்கள் அது மாந்திரிகத்து மேலெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ பற்றுதல் இருக்காது. இது ஒரு பற்று தான். இது பயந்துன்னு சேவிக்கிறதுனா, இதுக்கு பேய் பிசாசு பயந்துன்னு சேவிக்கணும்னு கர்த்தர் சொல்ல. கர்த்தருக்கு பயந்து சேவிக்கிறது வேற, இது பேய் பிசாசுக்கு பயந்து சேவிக்கிறது இல்லை. இது உங்களுக்கு உண்மைக்குள்ளே வரல, சத்தியத்துக்குள்ளே வரல. எந்த ஆயுதம் எனக்கு விரோதம் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். இஸ்ரேலுக்கு மந்திராதன்மை யாக்கோபு குறி சொல்லுதில்லை. இருந்தாலும் அவன் செய்கிறான். நல்லா உறுதியாக இருக்கா? அப்போ செய்வான். ரெண்டக்கம் பண்ணுறிய ஐயா, வாழ்க்கையில் ரெண்டக்கம் பண்ணி கொண்டிருக்கிற மாமியார் ஆகிட்டு ரெண்டக்கம் பண்ணேன், குடும்பம் நாசமாக போச்சா? ஒரு மருமகளை உள்ளே சேர்க்கக்கூடாது. உன் சொந்த அண்ணன் பொண்ணே உள்ளே வராது ஆயிடுச்சு. ஒரு கதவை ஒரு மனுஷனுக்கு நான் மூணுன்னா 10 கதவை எனக்கு மூட போட்டுன்னு சொல்ல வரேன். 10 கதவை எனக்கு மூடிடும். எல்லாமே செழிப்புக்குரிய கதவு. ஐயோ படிக்காத முட்டாளா மண்ணங்கட்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஐயா. என் பிள்ளை கோல்டு மெடலிஸ்ட்டு, என் பிள்ளை இது அதுதான் ஒன்றும் இல்லாத போச்சு கை நாட்டா. அவனோட தோத்தவெல்லாம் படிப்பில் தோத்தவெல்லாம் நல்லா ஜகஜோதியாக வாழ்கிறான். ஏன்? அவன் கற்றுக்கொண்டான் வாழ்க்கையின் வளம் என்ன என்று, மனதில் இருக்கிற வளம் என்னன்னு கற்றுக்கொண்டான். இந்த தாய் தகப்பனோடு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எல்லாருமே பொருளாதாரத்துக்கு இருக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. கீழ்ப்படிந்து இருக்கிறது இருக்குது. அது சம்பாதியத்தில் தெரிஞ்சிடும். அது சம்பாதியத்தை வச்சு சொல்லிடலாம், பென்ஷனை விட இது அதிகமாக ரைஸ் ஆகுதா, இல்லை டென்ஷன் ஆகிடுதா காசுக்காக. அந்த பென்ஷன் புக்கு வச்சு சாப்பிட்ற பசங்க இருக்கிறாங்க. பென்ஷன் பின்னாடி சுற்றி நிற்கிறதாங்களாம் நிறைய இருக்குது. எங்கே ஊழியம் செஞ்சாலும் தாய் தகப்பனோட பென்ஷனை பிடிக்கின்னு போகிற மருமகனும் இருக்கிறான், மாமனார் மாமியார். ஏனென்றால் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஊழியம் அவனை போச்சுக்கிட்டோம். ஓய்வூதியன்றது யாருக்கு? அதனால் கவர்மெண்ட் பார்த்துச்சு, கர்த்தர் பார்த்தாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, 2005 எல்லாம் பென்ஷன் கட் பண்ணுற அப்படின்ட்டார். எல்லாம் விசுவாசத்தில் பண்ணுங்கடா ஊழியம். இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, சரி நாங்கள் ஊழியம் செய்கிறோம், மனைவியெல்லாம் வேலைக்கு போட்டோன்ட்டான். ஏதோ ஒரு சோர்ஸ் வேணும் இல்லை, ஆனால் நாங்கள் சம்பாதிக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இல்லை, இது பரம்பரை ஏழ்மை வர்றதுக்கான காரணம் பணம் வரலன்னு இல்லை. ஆனால் வந்த பணம் கூட நம்ம ஆள் செலிப்ரிட்டி மாதிரி சம்பாதிச்சார் யாக்கோபு. சொல்லி நான் முடிக்கிறேன். செலிப்ரிட்டினா என்ன தெரியும் இல்லையா? ஒரு படத்துக்கு எத்தனை கோடி வாங்குறாங்க. அந்த மாதிரி யாக்கோபுக்கு ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்குறாரு. படிச்சுக்கோ, உன் குடும்பத்துக்காக சம்பாதி. எப்படி அவங்ககிட்ட பேசி முன்னுக்கு வரது முடியாது. லாபான்னு பொல்லாத மனுஷன், எப்படியோ அந்த பொழியிற, அதான் சொல்கிறேனே, ஆட்டு தொழிலில் வல்லவன். லாபானை விட இவன் ரொம்ப திறமைசாலி. முதலாளி விட தொழிலாளி கெட்டிக்காரன். இப்போது ஒரு ஸ்கூல் வாத்தியார் சொன்னார், என் மாணவன் ஒருத்தன் வந்து கலெக்டர் ஆகிட்டான், இன்னொருத்தன் கார் டிரைவராக இருக்கான். நான் கேட்டேன், எங்கே இருக்கிறான்? அதே கலெக்டருக்கு கார் டிரைவராக இருக்கான் ஐயா அப்படின்னாரு, தலை அடிச்சினார். நான் சொன்னேன், இவன் பாருங்க, நானே அதே பாடம் தான் எடுத்தேன்,
இவனை வந்து கலெக்டர் ஆகிட்டான் ஒரு பையன் படிச்சு, அதே பாடத்தை கேட்டான் இன்னொருத்தன், அவனுக்கு கார் டிரைவர் இருக்கான். நான் சொன்னேன், இந்த மாவட்டத்தினுடைய எல்லா அதிகாரமும் கலெக்டர் கையில் இருக்குது, கலெக்டரோட உயிர் நம்ம டிரைவர்கிட்ட இருக்குது. இவர் எங்கனாத்துமே விட்டாருன்னா கலெக்டர் பரலோகம் போயிடுவார். நீங்கள் அப்படி பாருங்கள், அவனுக்கு என்ன முடியுதோ அவன் செய்கிறான். ஐயா, ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இப்போ என்ன சொல்கிறது, போதிக்கிற வாதியாரே சரியில்லைன்னு சொல்கிறதா, இல்லை போதனை சரியில்லைன்னு சொல்கிறதா? நம்ம பார்வை எப்போவுமே பக்கத்தில் வச்சு ஒப்பிட்டுலாம் பார்க்கக்கூடாது. எல்லாம் நல்லா பண்ணி, அதான் சொல்கிறேனே, தொழிலில் நல்ல விருத்தி, செலிப்ரிட்டி மாதிரி நல்லா சம்பாரித்தோடனே அந்த சாபம் பின்தொடர்ந்து சொல்கிறேன். அதை போக்கிக்காமே நிறைய திரையுலக நட்சத்திரங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல பீக்கில் இருப்பான், நிறைய சொத்து இருக்கும், திடீர்னு பார்த்தா ரோட்டுக்கு வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களே, தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க, கடன் தாங்காமல், கடன் பாரத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பொருளாதாரம் பீக்கில் இருக்கிறப்போ அந்த வறுமை அந்த மறுபடியும் தொடருது இல்லையா, அந்த சாபம் முறிக்கப்படல, அதனால இந்த வறுமை தொடரும். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கொள்ள, இந்த வறுமை தொடரும். அந்த சாபம் முறிச்சாதான் அந்த வறுமையிலேருந்து முதல்ல வெளியே வர முடியும். இவ்வளோ காசு வந்துச்சே, காசு ஒட்டுறதான் ஒட்டும், என்ன தான் உருண்டு போடுறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது காரணம் இதுதான். இது அந்த சாபம் நிவர்த்தி ஆகாத வரைக்கும் உங்களுக்கு கையில் பரணுவானம் இருக்காது. சரி, அவ்வளோ சம்பாதிச்சிங்க, சிஎம்ல போய் இடம் வாங்கினீங்க, இதெல்லாம் நடக்கும் எல்லா விசுவாசி வாழ்க்கையிலும். ஒரு காலத்தில் பொருளாதார கஷ்டம் இருக்கும், ஒரு காலத்தில் பொருளாதாரம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கே வரது கிடையாது, அப்படி தான் ஆரம்பிக்கும். இதுதான் தேவன் பெத்தேலுக்கு வரல, சிஎம்ல போய் லேண்டு வாங்கினார், வீடு கட்டினார், பலிபீடம் கட்டினார், மறுநாள் பொண்ணு எஸ்கேப்பு, அப்புறம் அங்கே ஒரு ரத்த கலம் ரணகலம் கோர்ட்டு கேஸ் மாதிரி அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி புறப்பட்டு வரணும். அப்போ தான் புத்தி வரட்ட நம்மளுக்கு அந்த அந்நிய தேவதையில் சொருபங்கள் தான் கொடுங்கன்னு கேட்குறாரு. இதெல்லாம் என்னது? சாபம் பின்தொடருது. கண்ணு மணங்கிடுச்சு, மூளை மங்கிடுச்சு, ஞானம் போயிடுச்சு. பணம் 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 பணம்னு போகிறப்போ உங்களுக்கு அந்த பணம் நிற்காதுன்றேன். மனம் என்று பாருங்கள். ஏதோ ஒரு சிந்தனை அவங்க மனதில் வருகிறது, தேவ சமாதானம் கலைக்கப்படுதா, அந்த சிந்தனையை சபிச்சு அப்புறப்படுத்துங்க, மனம் வளம் பெறும். எங்கே இருக்கிறோ பணம் தேடின்னு வந்துடும். பணம் தேடி வரும், தங்கம் எங்கேயும் தங்காது, தங்க வேண்டிய இடத்துல தான் தங்கும், அதான் தங்கம். நீங்கள் பாத்திரமா இருக்கணும். எவ்வளோ நகை வச்சுருந்தேன், ஏன் இல்லை அழிச்சு போட்ட அந்த பாய் மனுஷன் இல்லை, நம்மளுக்கு நான் எழுப்பப்பட்ட ஆத்மா, அது நமக்குன்னு எழுப்பப்பட்ட அந்த ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி மாதிரி அவர். நம்ம தீர ஒரு தீர்க்கதரிசி சொல்கிற மாதிரி நம்மளை ரோட்டுக்கு எட்டு வரதுக்கு நம்ம தானே தேடணும். வீட்டில் இருந்தப்போ லவ் பண்ணுறது, இப்போ ரோட்டுக்கு வர்றது இந்த பாவி மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டான். நீயே தானே, நீ கேட்ட ஆத்மா தானே அது, எதை ஆசைப்பட்டியோ அதை வச்சுக்க ராஜகுமாரி அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தார். சரி, பரவாயில்ல. ஆனாலும் புது ஜீவியம் மாற்றினா இதுலேயும் ஒரு சான்ஸ் தரார் ஆண்டவர். பூமியிலே புது ஜீவியமாக மாற்றி பழசெல்லாம் விட்டுட்டு புது உடன்படிக்கைக்குள்ளே வாங்க. ரத்தத்தின் உடன்படிக்கை. இயேசு போல் நான் மாறுவேன் ஐயா, நான் இயேசு சிந்திக்கிறத போல் சிந்திப்பேன். இயேசு இப்படி பேசுவாரா? யாரையாவது அவன் மைக்கு கூப்பிட்டு போயிட்டா, இவன் மந்திரம் பண்ணிட்டான், இயேசு பேசுவாரா? யோசிச்சு பாருங்க. இயேசு இப்படியெல்லாம் பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டார். அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றுற பொழுது மீதி நம்ம சாயந்தரம் பார்க்க போகிறோம். அடுத்த தொடரில் சாயந்தரம் வராமல் இருக்காதீங்க, பேலன்ஸ். ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய செழிப்பை கர்த்தர் வைக்க போகிறான், பெரிய திருப்பு முனையை கர்த்தர் வைக்க போகிறான். ஆகையால் பெரிய காரியங்கள் வருவதற்கு பெரிய அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரணும். மறுபடியும் சொல்கிறேன், அந்த உடன்படிக்கையின் வழியை தான் கர்த்தர் பார்க்கிறார் தவிர உங்களை என்னையும் நம்ம பண்ணுற ஜபத்தின் வழியை பார்க்கிறார்னா அந்த அன்னான தேவைகள் சந்திக்கப்படும், அபரிமிதம் வராது. ஏன்னா அந்த அன்னான தேவைகள் வந்தோன்னா அதுக்குள்ளே நாள் முடிஞ்சுட்டு அப்புறம் மறுமாதம் அதில் அடி வாங்குறப்ப தான் ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். ரெகுலராக ஒரு தண்ணி வந்துன்னு குழாயில், புது குழாயில் போய் எடுத்துக்கொண்டு வரும், நின்றுச்சு, எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. வெட்டா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கிணறுன்னுவான், பார்த்தா உண்மையிலே தண்ணி வரும். அந்த குழா தண்ணி மெலிசாக வருது. இப்போ நம்ம கேணியில் நிறைய வருது தண்ணி, நல்லாவும் இருக்குது. 10 பேருக்கு உருப்படியாக நம்ம ஏதோ ஒன்று செய்கிற மாதிரியும் இருக்குது. அதை வணிகமாகவும் பண்ணலாம், சேவையாகவும் பண்ணலாம். எல்லா உழைப்புக்கும் ஒரு பலன் இருக்குது. அதுபோல் உங்களுக்கு ஏதோ வந்து கொண்டிருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது நிறுத்தப்பட்டது. நீங்கள் இங்கே காணப்படுகிறீர்கள், நீங்கள் தேவ சமூகத்தில் காணப்படுகிறீங்க. ஏதோ ஒன்று வந்து கொண்டிருந்தது, அப்போ ஆலயவாசியாக இருந்தோம், இதெல்லாம் நின்று போனது. இப்போ ராஜ்யத்தின் கோட்பாட்டுக்குள்ளுக்கு வரும், ராஜ்யத்தின் சத்தியத்துக்குள்ள. we are coming to the kingdom. இனிமேட்லேருந்து இது வராது. என் சபைக்கு வரதுனால சொல்ல, இந்த சத்தியம் உங்களை விடுதலை தரும்.
நீ பணம் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நம்ம ஆளுங்க, பணமே இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் பணம் வராது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்துமா வாழுவதை போலத்தான் நீ வாழ முடியும். ஆத்துமா பண்ணிடாமல் நீங்கள் பண தேவைக்காக ஜெபம் பண்ணால் இஎம்ஐ கட்ட முடியும், இல்லை வட்டி கட்டினா அசல் கட்ட முடியாது, அசல் கட்டினா வட்டி கட்ட முடியாது. அசல் கட்டினா வட்டினா விட்டு போன வட்டி கேட்பான் அவன். இது பொல்லாத போராட்டமாக இருக்கும். இதில் எத்தனை வருடங்கள் குடும்பங்கள் தத்தளிக்கிறது தெரியுமா? எத்தனை ஆண்டுகள் குடும்பங்கள் இப்படி பயணப்பட்டுக்கிறது தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பெண்கள் கோபித்து கொண்டு மாய்த்திருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் மனநிலை தடுமாற்றில் போனாங்க, எத்தனை ஆண்கள் மாய்த்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை விவகாரத்தில் நடந்தது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபைனான்ஷியல் ட்ரபிள். தெரியாது என்ன அடுத்து என்ன பண்ண தெரியாது. இதை வச்சு அதை விற்று அதை விற்று இதை விற்ற கடங்காரங்களை கூட்டிக் கொள்வாங்க. இன்க்ரீஸ் இன் டெட்டார்ஸ். வட்டி கட்ட முடியல, இன்னும் இடத்துல புதுசாக வாங்குறது, இதை அடைக்கிறது. இப்போ 2 கடங்காரன் ஆகிட்டான். இது 2 ரூபாட்டி கட்ட முடியல, அங்கே 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இவன் கொடுக்குற ப்ரெஷரு. இப்படியே மந்தைகளை பெருக பண்ண சொன்னால் நம்மளால் என்ன பண்ணுறாரு, கடங்காரங்களை பெருக்கிட்டாரு. எவ்வளோ நாள் அந்த அம்மா சாங்கும் இல்லை, அந்த மனுஷனுக்கு நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்குறப்ப வெறுத்துரும். இதை ராஜ்யம் ஏற்றுக்காது. கொஞ்சம் பொறு, முழுதும் நான் அடைப்பேன், ஆனால் மறுபடியும் நீ செய்ய மாட்டேன்றது உத்தரவாதம் எனக்கு வேணும். கர்த்தருடைய ஆவியானவன் கேட்குறார். கொஞ்சம் நீ பொறு, உன் காரியத்தை வாய்க்க செய். ஆனால் ஏன்னா கர்த்தர் ஒருவனும் கெட்டு போவதுக்கு அழிவதற்கோ கர்த்தர் வரவில்லை. எல்லாரும் நித்திய ஜீவனை பெரும் தான் கர்த்தர் அழைச்சிருக்கார். நீங்கள் பரலோகம் போகிற வரைக்கும் உங்களுக்கு எண்ணெய் உங்கள் வழக்கில் இருக்கணும். மணவாளன் வருகிற வரைக்கும் உங்களுக்கு பசம் இருக்கணும். எண்ணெய் வளன்றது ஒரு ஆசீர்வாதம். அந்த எண்ணெய் வளம் இருந்து கொண்டே இருக்கணும். எண்ணெய் இருந்தால் தான் தீபம் எரியும், இல்லைன்னா முடியாது. எல்லாம் இருக்கப்பட்ட வீட்லேயே உள்ள பிரச்சனை இருக்குது, அப்புறம் இல்லாத வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். மனவளம் குன்றிடுச்சு. யாருக்கு? மனவளம் இல்லை. ஒரே டார்கெட்டு, ஞாயிற்றுக்கிழமை கறி கடைக்கு போகணும். ஈசாக், நீ வனத்துக்கு போய் எடுத்துனுவா. எல்லாட்டு கறி ஒண்டி கேட்டிருந்தா கூட அது ஈசாக்கு இவகிட்ட கேட்கறதுக்கு பதில் ரெபேக்கா கிட்ட கேட்டிருந்தா கூட அது வேறு மாதிரி ஆகிருக்கும் கதை. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கணும். அதான் சொல்கிறேனே, ஒரு வெகுமதி இருந்தால் ஆசீர்வாதம் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அந்த காலத்துலேருந்தே அது, இப்போ மட்டும் இல்லை. அது மூவ்ஸே வேறு. பவர் ஆஃப் மணி அப்படின்னு எடுத்துக்காதீங்க. கிவிங், பவர் ஆஃப் கிவிங். யாராக இருந்தாலும் விரும்புவாங்க. திறக்காத கதவுலாம் திறக்கும். பணத்தை வச்சு சொல்ல, உங்கள் குணம் தான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா அது வாங்குறவனுடைய மனம் எப்படி இருக்குன்னா, பணத்துக்காக வாங்காது. என்ன ஒரு மதிப்பிட்டு அவன் எடுத்துகிட்டு வரான் இல்லையா, எனக்கு ஒரு மதிப்பு கனப்படுத்துகிறான் இல்லையா, அப்படி தான் கற்று பார்ப்பார். அப்படி தான் மனுஷனும் பார்ப்பான். சும்மா போகிறவனுக்கு அது வேறு. நம்மகிட்ட எதாவது வாங்கிட்டு போயிட்ட போகிறான்னு பயம் இருக்கும். ஒரு வெகுமதியோடு வரவனுக்கு ஒரு கனம் வேறு. ஏன்னா அவன் என்னை கனம் பண்ணுகிறான். இதெல்லாம் குறித்து நம்ம சாயந்தரத்தில் இன்னும் விலாவரியாக பார்த்து இந்த நாளில் சில மேட்ரை முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் ஆண்டவர். கண்ணிலை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதி. காரியத்தை வாய்க்க செய்துள்ளோம். கட்டுகளை அவிழ்த்தரலும் சிறையிருப்பு திருப்போம். இயேசுன்ற தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவார்.